வசனபூஷணத்தை ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திரப்பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம யாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே अस्मद्गुरोर्भगवतोऽस्त्वदीयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मदन्मयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीकुलं प्रणमामि मूर्धना भूतं तरस्य मगताप्रियभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रेण परकाल यतीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमनिं प्रणतोऽस्मि नित्यं श्रीवेङ्कटं करिशैलनाथं श्रीदेवराजं कडिगात्रिसिंहं कृष्णेन साकं यतिराजमीडे स्वप्नेन दृष्टान् मम देशिकेन्द्रान् यतीश्वरं प्रणवं यागं वेदान्तार्यं महागुरुं करोमि बालबोधार्थं यतीन्द्रमददीपिकाम्. இந்த ஸ்லோகமானது யதீந்திரமத தீபிகை என்று சொல்லப்பட்ட அந்த கிரந்தத்தை எழுதினுடைய வைபவத்தை சொல்ல வந்தது இந்த ஸ்லோகம். இந்த யதீந்திரமத தீபிகம் எதனால் ஏற்பட்டது, அதனுடைய காரணம் என்னன்னு முதல்ல பார்க்கலாம். சுவாமி முதலையாண்டாவுடைய திருவம்சத்தில் அவதரித்த ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாமே கந்தாடை ஆண்டான் என்று சொல்லப்படுகிறார்கள். அவர்களுக்கு கந்தாடை ஆண்டார்னு பேர். அதிலே ஒருத்தர் தான் மகாச்சாரியர் என்று சொல்லப்படுகிற தொட்டையாச்சாரிய சோழசமபுரம் தொட்டையாச்சாரிய சுவாமி இருக்கார் இல்லையா, அவருடைய பிரதான சிஷ்யர்களில் ஒருத்தர் ஸ்ரீ ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமி. இவர்தான் யதீந்திரமத தீபிகை என்கிற கிரந்தத்தை நிர்மாணித்துள்ளார். இது எதற்காக பிறந்தது, இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே சுவாமி ஸ்ரீபாஷ்யம் பண்ணியிருக்கார். இருந்தாலும் இது பிறந்த கதை என்ன? அது விபுலமான கிரந்தம். ஸ்ரீபாஷ்யம் என்பது மிகவும் பெரியது. ஆனால் அவ்வளவு பெரியது இது கிடையாது. ஆனால் அதில் சொல்லப்பட்ட சில கருத்துக்கள் இதில் உள்ளது. கொஞ்சம் ஞாபகமா கேட்கணும். சொல்லப்பட்ட சில கருத்துக்கள் சொன்ன இல்லையா, எல்லாமே இதுல கிடையாது. சில கருத்துக்கள் தான் இதுல இருக்கே தவிர நாம நினைக்கிற மாதிரி ஸ்ரீபாஷ்யம் இதுவே அப்படின்னு கிடையாது. சரி, இப்ப இந்த கிரந்தம் பிறந்ததுக்கு காரணம் என்ன? முதல்ல அது அடிப்படையை தெரிஞ்சுட்டாதான் முதல்ல நல்லா இருக்கும். அதாவது தர்க்கசாஸ்திரம் என்ன, நியாயசாஸ்திரம் என்ன, மீமாம்ச சாஸ்திரம் என்ன. தர்க்கசாஸ்திரம் நல்ல விபுலமா இருக்கு, அதே போல நியாயசாஸ்திரம் நல்ல விபுலமா இருக்கு, மீமாம்சா சாஸ்திரம் அதை விட விபுலமா இருக்கு. இருந்தாலும் இத்தனை சாஸ்திரம் விபுலமா இருந்தாலும் இந்த ரெண்டு சாஸ்திரத்தின் அடிப்படையில் தான் வேதாந்த கிரந்தங்களுடைய காலட்சேபம் பண்ண முடியும். தர்க்கசாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், அதே போல நியாயசாஸ்திரம். என்ன புரிஞ்சுக்கோ, இதனுடைய அடிப்படையில் தான் வேதாந்த காலட்சேபம் பண்ண முடியும். அப்படி இருக்கச்சே எதுக்கு பிரம்மசூத்திரத்துக்கு வியாச பகவான் எழுதின பிரம்மசூத்திரம் இருக்கணும். அந்த பிரம்மசூத்திரத்துக்கு அதற்கு அடிப்படையாக அந்த பிரம்மசூத்திரத்தை மொத்தம் பார்த்தா போறாது. தர்க்கசாஸ்திரம் என்ன, நியாயசாஸ்திரம் என்ன, மீமாம்சா சாஸ்திரம் என்ன, இதை வைத்துக் கொண்டுதான் அதுக்குண்டான அர்த்தத்தை நல்லா தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்தை அனைத்து மகாச்சாரனும் ஒத்துண்டிருக்கா. அது அத்வைத்தம் என்ன, விசிஷ்டாத்வைத்தம் என்ன, அதே போல துவைத்தம் என்ன, அத்தனை பேரும் ஒத்துண்டிருக்கா. இந்த சாஸ்திர இந்த வியாக்கியானத்துல நியாயசாஸ்திரம் என்ன, மீமாம்சா சாஸ்திரம்லாம் மிகுதியா அதுல இருந்துட்டு இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்கும்.
இருந்தாலும் இதுல ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அது இந்த எதனுடைய அடிப்படையில இதை எடுத்து கையாளுவா? நியாயசாஸ்திரம் என்பது வேதம் இல்லை. ஆனா அந்த வேதத்தை புரிந்து கொள்வதற்கு நியாயசாஸ்திரத்தோட துணை வேணும், தர்க்க சாஸ்திரத்தோட துணை வேணும், மீமாம்சா சாஸ்திரத்தோட துணை வேணும். ஆனா இது மூன்றுமே வேதம் கிடையாது. சரி, இதை நன்னா புரிஞ்சுட்டாதான் இந்த கிரந்தம் எதனால உருவாயிட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சாஸ்திரமே எதன் அடிப்படையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நல்லா பாருங்க, இதனுடைய அடிப்படையில தான் இதை வச்சுட்டு இருக்கான். இந்த வேதாந்த அர்த்தத்தை இந்த 3 சாஸ்திரத்தின் அடிப்படையில் சாதிப்பார். இப்ப பிரம்மம் ஜெகத் காரணம்னு வேதாந்தம் சொல்றது, அது அப்படியே ஏற்றுக்கொள்றவர் சில பேர் இருக்கலாம், அப்படியே ஏத்துருவா. ஆனா சில பேர் என்ன பண்ணுவா, அது என்னமா ஏத்துக்கலாம் அப்படின்னு வாதம் பண்றாலும். இப்ப நாமெல்லாம் பிரம்மம் ஜெகத் காரணம் சொன்ன உடனே அதை அப்படியே ஏத்துக்கிறோம். ஏன் சுவாமி சுவாமி அவர் சொல்லிட்டு இருக்கார், நம்பிக்கை இருக்கு, ஏத்துக்கிறோமோ. ரெண்டாவது, நமக்கு அதற்கு மேல வாதம் பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியம் கிடையாது, அந்த அளவுக்கு ஞானம் கிடையாது, அந்த அளவுக்கு நேரமும் கிடையாது. அதை எடுத்து எடுத்து பேசக்கூடிய ஞானம் இருக்கா? இல்லை, அடியனுக்கு இல்லை. சரி, நேரம் இருக்கான்னா ஆயிடுத்து, 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நாளைக்கு தான். அது இப்ப இத்தனை நாள் காலட்சம் நடந்தது, என்ன பண்ணினாலும் நோட்ஸ் எடுத்து பார்க்கணும்னா கிடையாது. அப்ப அதோடு நம்ம நிறுத்திடுறோமோ. இதை பார்க்கறச்ச ஒரு விதத்தில் நல்லதுன்னு தோணும், நல்லா புரிஞ்சுக்குங்க. சரி சுவாமி, சுவாமி என்ன சொல்றாரோ அதை கேட்டுண்டு அப்படியே இருப்போம், அது நல்லதுதான் சொல்றது. ஆனா அது பல விதத்தில் தீயது. என்ன சுவாமி நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், தீயதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, சில விதத்தில் நல்லது, பல விதத்தில் தீயது. ஏன்னா ஒரு விதத்துல நல்லது எதுக்காக சொன்னேன்னா, வீண் கேள்வி எல்லாம் கேட்டு பொழுது வீணாக்க மாட்டோம். கேட்டு வீணா ஞானம் இருந்தாதுன்னு வீண் கேள்வி கேட்கறதுக்கு ஒருவேளை இருந்து கேட்டா கூட அந்த பொழுது வேண்டாம் சுவாமி சுவாமி சொல்றாரா வீணாக்க மாட்டோம். ஆனா பல விதத்தில் தீயது என்ன தெரியுமா? காலட்சேபம் முடிஞ்ச உடனே அதை பற்றி விசாரமே இருக்காது. ஆனா விசாரம் இல்லைன்னா யாராவது ஒரு குழப்பவாதி வந்தாலும் வச்சுக்கோ, அப்ப நாம குழம்பி போயிடுவோம். இந்த மாதிரியான நிலை அந்த காலத்துல கிடையாது. அந்த காலத்துல எப்படின்னா இந்த நிலையே கிடையாது. ஏன்னா பிரம்மம் ஜெகத்காரன் சொல்லும் போதே உடனே அதுக்கு நிறைய பேர் ஆட்சேபிப்பா. என்ன ஆட்சேபனா, நாம் கண்ணாலே பார்க்க கூடாத பிரம்மத்தை நீ ஜெகத்காரன் என்றீரே, எப்படி நம்புறது? என்னமா நம்புறது? நம்ப முடியாது. ஜெகத்துக்கெல்லாம் ஒருத்தர் காரணமா இருக்க முடியுமா? பிரியத்துக்காக சொல்றேன். படைய ஒரு மனை மேல உட்கார்ந்துட்டு இருக்கேன், இந்த மனையை பண்ணவர் தச்சர் பண்ணியிருக்கார், அதே ஒரு வீடு கட்டினவர் கொளுத்துக்கார வீடு கட்டிட்டு இருக்கார். அதே போல ஒரு நகை பண்றவர் அதுக்குண்டான ஆட்கள் வைத்துக் கொண்டு நகை பண்றார். ஒவ்வொரு பொருளை பண்ணும் போதும் அதற்குண்டான நபரை வைத்துக் கொண்டுதான் பண்றோம். எல்லாருமே எல்லாம் பண்றது கிடையாது. இப்ப காலட்சேபம் அடியை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது வீதியில போறவாரெல்லாம் காலட்சேபம் பண்ணுவாரா? கேட்க மாட்டேன். காலட்சேபம் கேட்கிறவாள் என்ன பண்றா? எல்லாருமே கேட்கறது இல்லையே. அப்ப அதுக்குன்னு சில பேர் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? அப்படி இருக்கச்சு, அப்படி ஜெகத்காரன் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தர் பண்ணிட்டு இருக்கச்சு, எல்லாத்தையும் பிரம்மம் பண்றதுன்னு சொல்றீங்களே, அது என்னமா பண்ணும்? இந்த மண்டபத்தை கட்டுவதற்கு ஆள் வேறு, நகை பண்ணுவதற்குண்டான ஆள் வேறு. அப்படி இருக்கச்சு ஒவ்வொருத்துக்கும் காரணம் இருக்கும் போது எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஒரே காரணம் அப்படின்னு சொல்றது, அது என்னமா நம்புறது? இந்த ஆட்சேபத்துக்கு சமாதானம் சொல்லியாகணும். ஏன்னா நகையை பண்றதும் அவர்தான், வீடை கட்டுறதும் அவர்தான், உனக்கு ஞானத்தை கொடுக்கறதும் அவர்தான், உனக்கு மோட்சத்தை கொடுக்கறதும் அவர்தான், உன்னை சிருஷ்டித்ததும் அவர்தான், மறுபடியும் பிரளயம் என்று சொல்லக்கூடிய லயமடைவதும் அவர்தான் அப்படின்னு சொல்றோமோ. இதுக்கெல்லாம் சொல்லணுமோ? இந்த சொல்லணும்னா அதுக்கு ஒரு ரீதி வேணும். கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கோ, அதுக்கு ஒரு ரீதி வேணும். இன்னென்ன மாதிரி வாதம் பண்ணலாம். ஏன்னா ஒருத்தர் உண்டுன்னு சொல்றார், ஒருத்தர் இல்லைன்னு சொல்றார், ஒருத்தர் உண்டுன்னு ஒத்துண்டு அது இப்படி இருக்கலாம் சொல்றார். அந்த உண்டுன்னு ஒத்துண்டதுலயே அதுக்கு குதிரட்டின்னு பேரு. குதிரட்டினா தப்பான அர்த்தத்தை கொள்றார் இல்லையா, அவளுக்கு குதிரட்டின்னு பேரு. திருஷ்டி பார்வை சரியான பார்வை இல்லை. அப்படி இருக்க செய்து என்னென்ன மாதிரி வாதங்கள் வருதோனோ
அந்தந்த வாதங்கள் வரைச்சே அதுக்கு ஒரு ரீதி உண்டு. நாமே நீதிமன்றத்துல பேசுறோம், வக்கீல்லாம் பேசுறோம். பேசறச்சே அவளுக்கு ஒரு ரீதி உண்டு, அதான் ஒரு முறை உண்டு. அந்த முறைப்படிதான் பேசணும். அதற்குண்டான சட்டம் இருக்கு. அந்த சட்டத்துக்குண்டான முறைப்படிதான் பேசணும். இவர்கள் தங்கள் தங்கள் வாதத்தால பேச முடியாது. அதனாலதான் அதற்குண்டான தகுதி படைத்தவர்கள் தான் அதுக்குன்னு வக்கீல் கொடுத்துருக்கா. அவதான் பேச முடியும். யாரோ நான் படிச்சிருக்கேன், நான் பிஇ படிச்சிருக்கேன் அப்படின்னு போய் பேச முடியும்னா பேச முடியாது. சரி, அப்படிங்கிறச்சு இந்த ஆட்சேபத்தெல்லாம் சொல்லி ஆகணும். வேணும் சொல்லியாகன்னா அதுக்கு வாதங்கள் வருமானம், அந்த வாதத்தை வைப்பாரணும், அந்த வாதத்துக்கு பிரதிவாதம் வருமானம். ஒருத்தர் கேள்வி கேட்பார், இன்னொருத்தர் பதில் சொல்லணும். இந்த மாதிரி இருக்கு இல்லையா? அப்ப அந்த வாதத்தை வைக்கும்போது அதுக்கு ஒரு முறை இருக்கணும். அந்த முறை என்ன பாருங்க, அந்த முறையாலதான் சாஸ்திரம் சொன்னது இதைத்தான், அந்த வேதார்த்தத்தை ஸ்தாபிக்கணும். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பரபிரம்மம் தான் சிருஷ்டிக்கிறது, பரபிரம்மம் தான் அழிக்கிறது, பரபிரம்மம் தான் எல்லாமே அப்படி ஸ்தாபிக்கணுமோனோ. அந்த ஸ்தாபிக்கிறது எதனால? அதுக்கு ஒரு முறை இருக்கணுமோனோ. அதை ஸ்தாபிக்க ஒரு கருவி வேணும். என்ன புரிஞ்சுக்கோ, கருவி வேணுமோனோ. அந்த கருவிதான் நியாயசாஸ்திரம். இந்த நியாயசாஸ்திரம் தான் சொல்லிக் கொடுக்கும் இப்படியெல்லாம் வாதங்களை வைக்கலாம்னு. என்ன புரிஞ்சுக்கோ, இந்த நியாயசாஸ்திரம் தான் சொல்லிக் கொடுக்கும் இப்படி வாதங்களை வைக்கலாம், இப்படி வாதங்களை வைக்கலாம் சொன்னோம். ஆனா என்ன பாத்துக்கோ, அது எதுவுமே அதில் புதியது கிடையாது. இப்ப நியாயசாஸ்திரம் நம்ம சொல்றோமோனோ, இந்த நியாயசாஸ்திரம் நம்ம புதுசா இதை சொல்லிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோமோனோ, நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த விஷயம் நிச்சயமே நடந்துட்டு இருக்கு. குடும்பத்துல தலைவர் ஒருத்தர் பேசுவார், தலைவியான மனைவி ஒண்ணு பேசுவார், பிள்ளை ஒண்ணு பேசுவார், பக்கத்து வீட்டுக்காரர் ஒண்ணு பேசுவார், பந்துக்கள் ஒண்ணு பேசுறார். அந்த மாதிரி பேசிட்டு இருக்கச்சே ஒவ்வொருத்தரும் வாதம் வைக்கிறாருன்னா அதேதான் நியாயசாஸ்திரம். அந்த ஆனா அதுக்கு ஒரு முறை இருக்கணும். குடும்பத்துல இந்த மாதிரி முறையோடு பேசுறோன்னு, அந்த முறையோடு பேசக்கூடிய தன்மை தான் நியாயசாஸ்திரம். இதை நம்ம நிச்சயமே பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா அந்த வாதம் என்பது ஒரு பத்தத்தியில் இருக்கணும். ஒண்ணு வேணாம். நம்ம ஆத்திலேயே குடும்பத்திலேயே இந்த மாதிரி ஒரு கல்யாண கட்டணம் வந்து வச்சுக்கோ. அப்ப பெண் வீட்டுக்காரர் பிள்ளை வீட்டுக்காரர் அவளுக்குள்ள பேசிப்பா. பேசிட்டு கட்சி அவளுக்குள்ள ஒரு முறை பద్ధதி வச்சுட்டு இருப்பா. அந்த பద్ధதிக்குள்ளதான் இது இப்படி பேசுறா இல்லையா? ஆனா அந்த பద్ధதி என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம பேசிட்டு இருக்கோம். இத போய் பிள்ளைகிட்ட சொல்ல ஒண்ணு வேண்டாம், ஒரு பிள்ளைகிட்ட இதை செய்யாது அப்படின்னு சொன்னா, பண்ணினால் மனசுக்கு ஆனந்தமா இருக்கு அப்படின்னு பிள்ளை சொல்லுவா. பிள்ளைக்கு பரீட்சை நடந்துட்டு இருக்கு. ஏய், சங்கீதத்தை போய் கேட்டுட்டு இருக்கியே, இப்ப சங்கீதம் கேட்காதுன்னு சொன்னோம். இப்ப சங்கீதம் கேட்டா என்ன ஆனந்தமா இருக்கு தெரியுமா? நிறைய ஞானம் வர்றது. சங்கீத ஞானம் சாஸ்திர சம்மதம் தானே, அதனால அப்படின்னு சொன்னான். இல்ல பரீட்சையும் போய் உனக்கு அது கஷ்டமா இருக்குமே தகப்பனார் சொல்றார். உடனே அந்த பிள்ளை என்ன கேட்கறான், இப்ப சங்கீதம் படிக்க வேண்டாம்னு சொல்றேங்களா அப்படின்னு கேட்பா. நான் படிக்க வேண்டாம்னு சொல்லலப்பா அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறோமோனோ, அதுதான் நியாயசாஸ்திரம். அதே போல சாஸ்திரம் சொல்லப்பட்ட ஒவ்வொரு கருத்தும் அது நியாயசாஸ்திரம்ங்கிற முறைப்படி ரீதிப்படி போனதான் அந்த வாதத்துல ஜெயித்து சாஸ்திரத்தை ஸ்தாபிக்க முடியும். அதுக்குதான் நியாயசாஸ்திரம். இத போல 100 இடத்த சொல்லலாம், ஒரு இடம் 2 இடம் இல்லை. நம்முடைய குடும்பத்திலே இது நடந்துட்டே இருக்கு, சொல்லலாம் இல்லையா? அப்படி. ஆனா அதை சொல்லும் போது அந்தந்த வார்த்தைக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய சப்தங்களை பொருத்தணும். குடும்பத்திலே நம்ம பேசுறோமோ, நீ பேசுறதுக்கு பொருத்தமே இல்லாம பேசிட்டு இருக்கே, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாத பேசிட்டு இருக்கே நிறைய பேர் சொல்றாலும், அதுக்கு என்ன காரணம்னா அந்த ரீதி தெரியல. ஆனா அந்த ரீதியோடு பேசுறவா நிறைய பேர் இருக்கா. அந்த ரீதி தான் நியாயசாஸ்திரம். அப்ப அடிப்படை விதிமுறைகளை ஏற்படுத்தணுமோ, வேதாந்தத்துக்கு அடிப்படை விதிமுறைகள், அந்த விதிகளின் சேர்க்கை தான் நியாயசாஸ்திரம். ஆனா புரியுதா? நியாயசாஸ்திரம் வேதம் கிடையாது. வேதாந்தத்தின் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னா நியாயசாஸ்திரம் எழுதியிருக்கா. அந்த நியாயசாஸ்திரத்தை வைத்துக்கொண்டு அதான் ஒரு ரீதி, ஒரு முறை. அந்த முறைப்படிதான் நம்ம சேர்க்கிறோம். சரி, இப்ப இதை வச்சு சரி சுவாமி, இந்த நியாயசாஸ்திரத்தை வச்சு நம்ம வீட்டுல பேசினா என்ன ஆகும்? புரியறதுக்காக சொல்றேன். நம்ம வீட்டுல கொண்டு போய் பேசணும் வச்சுக்கேன், நியாயம் நல்லா வாசிச்சிருக்கேன்,
நியாயம் நல்லா செஞ்சுட்டு இருக்கேன், நியாயசாஸ்திரம் வீட்டை பேசினா அது பயன்படாது. அது பயன்படாது. ஏன் பயன்படாதுன்னா, வீட்டுல நியாயம் பேச போனோம்னா அநேகமா சண்டை தான் வெடிக்கும். ஏன் சண்டை வெடிக்கும்னா, நியாய வித்வான் சில பேர் எழுதிக்கிறா பாருங்க, உபன்யாசகருடைய நியாய சிரோன்மணி அப்படின்னு எழுதிக்கிறான். நியாய சிரோன்மணி, நியாய வித்வான் அப்படி எழுதுறா இல்லையா? காத்மங்கார் சுவாமி நியாய வித்யான்னு எழுதுவா, வேலுக்குடி வரதாச்சார சுவாமி நியாய வித்யான்னு எழுதுவா. இவெல்லாம் நியாயசாஸ்திரம் படிச்சிருக்காரு. அப்ப நியாயசாஸ்திரம் படிச்சுட்டு நேரா வாத்துல போய் மனைவிட்ட பேசினா எதுக்கெடுத்தாலும் இடக்கம் எடுக்கா பேசுவார். அது என்னமா என்னமான்னு ஆட்சேபம் பண்ணிட்டே இருப்பார். அப்ப அநேகமா சண்டை தான் வெடிக்கும். ஆனா அந்த நியாயசாஸ்திரத்துல குடும்பத்துல புகுத்தக்கூடாது. நல்லா பாருங்க, குடும்பத்துல புகுத்தினா அநேகமா சந்தேகம் தான் வரும். ஏன் சொல்றேன்னா, மனைவிக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். இவர் என்ன எதுக்கு எடுத்தாலும் இந்த சாஸ்திரத்தை படிச்சுட்டு வந்துட்டார். சாஸ்திரத்தை படிச்சுட்டு இது என்னமா இது என்னமா என்னமான்னு கேட்பார் இல்லையா? மேலும் அவர் மேல வெறுப்பு வர்றதை காட்டிலும் நியாயசாஸ்திர மேல வெறுப்பு வந்துடும். அவர் மேல வெறுப்பு வர்றதை காட்டிலும் நியாயசாஸ்திரத்து மேல வெறுப்பு வந்துடும். என்னத்தை இவர் படிச்சுட்டு இருக்காரு, படிச்சுட்டு இங்க கிட்ட இருக்கிறேன் அப்படி வந்திருக்கு இல்லையா? அப்ப பொதுவாக காலப்போக்கள் நியாயமே எங்களுக்கு கொள்கைங்கிற இது வந்து தோணும். இந்த மாதிரி இருக்க செய்து இந்த நியாயசாஸ்திரமே ஒரு கொள்கைன்னு ஒரு மதம் எடுத்து கொடுத்து அடிப்படையிலேருந்து சொல்லிட்டு வரேன். நியாயசாஸ்திரமே கொள்கைன்னு ஒரு சாரார் எடுத்துட்டா, ஒரு சாரார் எடுத்துட்டா, அப்ப அவளுக்கு தான் நையாயிக்கர்கள், அதாவது தார்க்கிகர்கள் அப்படின்னு பேர். நையாயிகர்கள் தார்க்கிகர்கள் பேரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நியாயசாஸ்திரத்தை வைத்துக் கொண்டு அவ வேத வேதாந்தத்தின் அர்த்தத்தை தெரிவிக்கிறார். ஆனா நியாயசாஸ்திரம் வேத வேதாந்தம் கிடையாது. ஆனா அந்த நியாயசாஸ்திரத்தை வைத்துக் கொண்டுதான் வேத வேதாந்தின் அர்த்தத்தை நம்ம ஸ்தாபிக்க முடியும். அதனை நன்னா பொருந்துமுறை பண்ணப்படக்கூடியது நியாயசாஸ்திரம் தான். அதே போல இன்னொருத்தர் இருக்கார், மீமாம்சகன் ஒருத்தர். இதெல்லாம் இதை முன்னாடியே சொல்லியிருக்கணும், இதுதான் இப்ப சொல்லிடுறேன். மீமாம்சகன் ஒருத்தர். அந்த மீமாம்சகன்ல பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை அப்படி ரெண்டா பிரிப்பா. பூர்வ மீமாம்சைன்னா கர்மகாண்டன்னு பேரு, அது தேவதா காண்டன்னு பேரு. இது எழுதுறது ஜெய்மினின்னு பேரு. ஜெய்மினி 12 காண்டமாக பூர்வ மீமாம்சை எழுதியிருக்கார். மேலும் 4 அத்தியாயம் எழுதியிருக்கார். மொத்தம் 16 அத்தியாயம். 16 அத்தியாயங்கள் என்னது? பூர்வ மீமாம்சா. அந்த பூர்வ மீமாம்சா அதனால்தான் வேத வாக்கியம் ஒவ்வொன்றும் அர்த்தம் சொல்லி அந்தந்த வேத வாக்கியத்துக்கு இது அர்த்தவாத பரமா, இது பிரசம்சா பரமா, இது சத்தியமா என்று சொல்லணும். அப்ப மீமாம்சா வைத்துக் கொண்டதெல்லாம் சொல்ல வேண்டியது. எந்த மந்திர ரூபத்துல போயிட்டு கிரியை இருக்கு இல்லையா, எந்த கர்த்தா என்று கர்மத்தை செய்யணும் இல்லையா, இதெல்லாம் வேதத்தை பிரித்து கொடுக்கணும் இல்லையா, அந்த பദ്ധதியெல்லாம் சொல்றது மீமாம்சா சாஸ்திரம். கர்மா இப்படி பண்ணணும், எது எது எப்படி எப்படி பிரிக்கணும், இது வேதம் வேறுன்ட்டு அதிகப்படியா சொல்றதா இல்ல வேதம் இது சத்தியமா சொல்றதா, இதெல்லாம் மீமாம்சாவுடைய வார்த்தையை வைத்துக் கொண்டுதான் நிரூபிக்க முடியும். இதெல்லாம் இந்த கர்மத்தை எப்படி செய்யணும், இதெல்லாம் வேதத்தை பிரித்து கொடுக்கும் இல்லையா, இந்த பദ്ധதி எல்லாம் சொல்றது மீமாம்சா சாஸ்திரம். இதை தவிர 3வது சாஸ்திரம் ஒண்ணு இருக்கு. 3வது சாஸ்திரம் இருக்கு, நல்லா படிச்சுக்கோ. இதுவரைக்கும் 2 பார்த்துக்கோம், நியாயசாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம். 3வது சாஸ்திரம் இருக்கு, அதுதான் வியாக்கரண சாஸ்திரம். இது 3 நல்லா புரிஞ்சுக்கோ. தர்க்க சாஸ்திரம் அதுதான் நியாயசாஸ்திரம். மீமாம்சா சாஸ்திரம், மீமாம்சா கர்மங்கள் எப்படி பண்ணணும், கர்மத்துக்குன்னே மீமாம்சா சாஸ்திரம் அது ஒண்ணு. இதெல்லாம் வேதத்துக்கு உள்ளுக்குள்ள வேதாந்தத்துக்குள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தத்தை நன்கு தெளிவுபட காட்டுவதற்காக இந்த கிரந்தங்கள். ஆனா இந்த கிரந்தங்கள் வேதம் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கோ. ஆனா இந்த கிரந்தத்தை அத்தனை பேர் ஒத்துட்டு இருக்கா, எல்லா வைதிக மரபாளர்களும் ஒத்துட்டு இருக்கா. 3வது கிரந்தம் என்னன்னா வியாக்கரண சாஸ்திரம். வியாக்கரணம்னா இது பாணினி காலம். பாணினி பதஞ்சலி எழுதியிருக்க இல்லையா, பதஞ்சலி தான் யோகத்துக்கு பிரவர்த்தகாச்சாரியர். அஷ்டாங்க யோகம் சொல்றோமோ அதுக்கெல்லாம் பிரவர்த்தகாச்சாரியர் பதஞ்சலி. அந்த பாணினி பதஞ்சலி காலத்துல வேதாந்தத்துக்கு இவர் வந்து எழுதியிருக்க வியாக்கரணம். வியாக்கரணம் என்ன தெரியுமா? இலக்கணம். தமிழ் இலக்கணம் இருக்கு, ஆங்கில இலக்கணம் இருக்கு, ஒவ்வொரு பாஷைக்கும் ஒவ்வொரு இலக்கணம் இருக்கணும். அதே போல
இதுக்கு வேதாந்தத்துக்கு இலக்கணம். சுவாமி இதுக்கு இலக்கணம் வேணுமான்னா வேணும். ஏன்னா பாணினி என்பவர் சம்ஸ்கிருதத்துக்கு இன்னென்ன சட்டம்னு எழுதியிருக்கார். இன்னென்ன சட்டம் புரியத்துக்காக சொல்றேன். நாராயண சப்தார்த்தம் இருக்கு இல்லையா? நாராயண சப்தார்த்தம், அந்த நாராயண சப்தார்த்தத்துக்கு ஒரு சுவாமி, ஒரு அத்வைத்தி என்ன பண்ணார், எல்லாமே சிவனைத்தான் சொல்றது. எல்லா சப்தங்களும் பிரம்மாங்கிற சப்தம் சிவனை தான் சொல்லணும், ருத்ரன்கிற சப்தம் பிரம்மனை தான் சொல்லணும், இந்திரன் என்ற சப்தம் சிவனைத்தான் சொல்லணும். எல்லாம் பன்னிண்டே வரச்சே நாராயண சப்தார்த்தத்தை சிவனை தான் சொல்லணுமோனோ அங்க சொல்ல முடியல. அங்க சொல்ல முடியாத என்ன பண்ணாருன்னா, அவர் நத்தம் பரம்பாதத்தே, அங்க பாணினுடைய இலக்கண சூத்திரம் இருக்கணும். அந்த இலக்கண சூத்திரம் அவரை தடுக்கிறது. இது நாராயணன் மட்டும்தான் குறிக்கும், வேறு யாரையும் குறிக்காதுன்னு அங்க சட்டம் இருக்கிறபடியாலே அவர் என்ன பண்ணார், ஓ இந்த நாராயண சப்தார்த்தம் என்னை பாதிச்சுட்டே அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிக்கிறார். அப்பய தீட்சிதர்னு பேரு அவருக்கு என்ன பேரு, அப்பய தீட்சிதர்னு பேரு. அதுக்கப்புறம் ஒரு இதுக்கு வரதராஜஸ்தவன் பண்ணியிருக்காரு. இருக்கட்டும், இதெல்லாம் எப்படின்னா 15ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டு பண்ணப்பட்டது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இலக்கண முறை இருக்கு. இலக்கண முறை இருந்ததா ஒரு பద్ధதி. இந்தந்த சப்தங்களோடு இந்தந்த சப்தம் தேர்ந்தோம் இல்லையா, இந்த இலக்கண முறை. இது வச்சு சண்டை இல்லையா? அப்ப வேதம் முழுவதும் சம்ஸ்கிருதத்துல தான் இருக்கு. என்ன பாருங்க, அப்ப அந்த சட்டத்தின்படிதான் வேதம் இருக்கும். அந்த வேதத்தின் வாக்கியங்களுக்கு நாம் அர்த்தம் சொல்லும் போது இந்தந்த சட்டத்தின்படிதான் வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லணும். ஏன்னா என்னென்ன நான் என்னுடைய இஷ்டத்துக்கு அந்த வேதத்துடைய சப்தத்தை இழுத்துக்க முடியாது. பாணினி பதஞ்சலி என்ன எழுதியிருக்காரோ அவ கொடுத்த பிரகாரம் அந்த சட்டம். இத சம்ஸ்கிருத பாஷையை யாரெல்லாம் ஒத்துண்டு இருக்காளோ அதன் பிரகாரம் இது பௌத்தனும் ஒத்துக்கணும். பௌத்த சாஸ்திரம் சம்ஸ்கிருத சாஸ்திரம் தான். அதே போல நம்முடைய விசிஷ்டாத்வைதமாகட்டும், அத்வைதமாகட்டும், அதே போல துவைத்தமாகட்டும், இதெல்லாம் சம்ஸ்கிருத சாஸ்திரம் தான். அப்படி இருக்க செய்தே அவ எல்லாம் இந்த சாஸ்திரத்தை ஒத்துண்டாகணும். பௌத்தனும் ஒத்துண்டாகணும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த வாக்கியத்துக்கெல்லாம் இருக்க ஆக இந்த வாக்கியத்தை எப்படி பிரிக்கலாம், எப்படி சேர்க்கலாம், இதெல்லாம் சொல்லப்பட்டதுன்னா வியாக்கரண சாஸ்திரம். இது பாணினி பதஞ்சலி பண்ணது. படி 3 சொல்லியிருக்கேன். ஒண்ணு தர்க்க சாஸ்திரம். ஏன்னா இந்த அடிப்படை தெரிஞ்சுட்டாதான் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம ஏன் இந்த யதீந்திர மத தீபிகா ஏன் இந்த ஏற்பட்டதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணு தர்க்க சாஸ்திரம், இன்னொன்னு தர்க்கம் நியாயம், ரெண்டுமே ஒண்ணுதான். அதுக்கப்புறம் மீமாம்ச சாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரம். தர்க்க சாஸ்திரம் என்ன பண்றது, அது இருக்கக்கூடிய அர்த்தங்கள் ஒரு ரீதி, ஒரு முறை பண்ணணுமோ, அதான் நியாயசாஸ்திரம். அவனுக்கு தான் தார்க்கிகன்னு பேரு. அந்த தார்க்கிகன் தான் நியாயசாஸ்திரத்தை கொடுக்கறச்சே அவருக்கு நையாயிக்கர்கள்னு பேரு. எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். நையாயிக்கர்கள்னு பேரு. அவர் தான் என்ன பண்றார், இந்த ரீதியில தான் வாதம் பண்ணணும் அப்படின்னு வச்சிருக்காரு. அது ஒரு முதல் நிலை. இரண்டாவது, மீமாம்சகன் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களை எப்படி பண்ணணும், எந்த நிலையில பண்ணணும், இதெல்லாம் சொல்லப்பட்டது மீமாம்சகன். அதான் மீமாம்சா, பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா 2 இருக்கு. அதையும் பார்த்தோம். அடுத்தபடியாக வியாக்கரணம், இலக்கண ரீதி. இந்த விலக்கணத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்தந்த ரீதியின்படிதான் அந்த சாஸ்திரத்துடைய வேத வாக்கியத்துடைய அர்த்தத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லப்பட்டது 3 இருக்கு. இந்த 3 வைத்துக் கொண்டுதான் வேதார்த்தத்தை ஸ்தாபிக்க முடியும். அப்ப நியாயசாஸ்திரம் என்ன, நியாயசாஸ்திரம் என்ன, அதே போல மீமாம்சா சாஸ்திரம் என்ன, அதே போல இருக்கக்கூடிய வியாக்கரண சாஸ்திரம் என்ன, இந்த 3 வைத்துக் கொண்டுதான் பிரதான சொல்லணும். சரி சுவாமி, வியாக்கரண சாஸ்திரம் தேவையா, நியாயசாஸ்திரம் தெரியுது, ஒரு முறை பண்ணிருக்குன்னு சொன்னேன், அது எல்லாருக்குமே தெரியும், அந்த முறை இருக்கு. இலக்கணம் என்றது எல்லா பாஷைக்கும் உண்டு, அதையும் ஒத்துக்கிறேன். சரி, அதே போல மீமாம்சான்றது கர்மா இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இதுல இலக்கணத்துல ஏன் சாஸ்திரத்து கூட இலக்கணம் வேணும், எப்படி பிரிக்கணும் புரியத்துக்காக ஒரே ஒரு சொல்றேன். சகஸ்ரநாமத்துல விஜிதாத்மா, விஜேயாத்மா 2 சப்தங்கள். விஜிதாத்மா,
விஜயாத்மான்னு ஸ்லோகம் சகஸ்நாமத்தில் வந்து இருக்கணும். விஜிதாத்மா விஜயாத்மா அப்படின்னு பிரிக்கலாம். அப்படின்னா விஜிதாத்மா அபிஜேயாத்மான்னு பிரிக்கலாம். தானே பாருங்க, விஜிதாத்மா விஜயாத்மான்னு பிரிக்கலாம். அல்லது விஜிதாத்மா அபிஜ முன்னாடி ஆச்சேதாச்சுன்னா அபிஜய். இதெல்லாம் சம்ஸ்கிருத பாஷைக்கு இருக்கக்கூடிய நிலை. அபிஜய் புரியலன்னு கவலைப்பட வேண்டாம், நல்லா புரியும். ஏன் புரியாதுன்னு சொல்றேன்னா, சம்ஸ்கிருதம் தெரிஞ்சாதான் காலட்சேபம் பண்ண முடியும், அதெல்லாம் கிடையாது. நீங்க அந்த மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க. சம்ஸ்கிருதம் தெரியலன்னா சொல்றது தமிழ்ல. அப்ப சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவதான் இருக்கணும்னா இன்னைக்கு ஒருத்தரும் கிடைக்க மாட்டான், யாரோ ஒருத்தர் இருக்கலாம், அவ்வளவுதானே தவிர. அப்ப விஜிதாத்மா விஜயாத்மா பிரிக்கலாம். இப்ப விஜிதாத்மா அப்படின்னா ஒரு அர்த்தம், அபிஜேயாத்மா அப்படின்னா ஒரு அர்த்தம். அதாவது விஜயாத்மா அபிஜேயாத்மா. அபிஜேயாத்மான்னா கட்டுப்பட்டவன் கண்ணன் அப்படின்னு அர்த்தம். அபிஜேயாத்மான்னா கட்டுப்படாதவன் கண்ணன் அர்த்தம். பாருங்க, ஆசை தர்மம் அதர்மம். தர்மம் போட்டு முன்னாடி ஆசைத்தாச்சுன்னா இதெல்லாம் சம்ஸ்கிருத பாஷை. தமிழ்லே அதே அர்த்தம் தான் கிடைக்கிறது, அது வேற விஷயம். ஆனா சம்ஸ்கிருதத்துல தர்மம்னு சொன்னா நல்ல விஷயம், அதர்மம்னு சொன்னா தீய விஷயம் வருது. அதே போல விஜயாத்மா அவிஜயாத்மா. விஜயாத்மன்னா கட்டுப்பட்டவன் கண்ணன் அப்படின்னு வருது. அவிஜயாத்மன்னா கட்டுப்படாதவன் கண்ணன் வருது. அது என்னமா சுவாமி, ஆழ்வார் பாத்திரத்தை பார்க்கச்சே கட்டுப்பட்டவன் அர்த்தம், அதே சாஸ்திரத்தை பார்க்கும்போது கட்டுப்படாதவன் அர்த்தம். அப்பனா தமிழ் திராவிட பாஷைக்குண்டான ஆழ்வாருடைய பாசனங்களை பார்க்கச்சே பத்துடை அடியவர் கிளியவன் பிறர்களுக்கு அறியத்தவன் மலர் மகள் விரும்பம் நம் மருந்தரலடின்னு கட்டுப்பட்டவன் அர்த்தம். யசோதை கட்டுப்பட்டானோ அப்ப கட்டுப்பட்டவன் அர்த்தம். அதே வேதாந்த வாக்கியங்களா இருக்கக்கூடிய சாஸ்திரத்தை பார்க்கச்சே இல்ல சுவாமி, யாருக்கும் கட்டப்பட மாட்டான். நத்தஸ்யமஸ்ய அப்பியதிகஸ்ய திஷ்யதே, அவனுக்கு சமமானவோ மேம்பட்டவனோ கிடையாது, கட்டுப்படாதுன்னு தெரியுது இல்லையா? இது ரெண்டு இருக்கு. இதுல இந்த நல்ல பாருங்க, இந்த வாக்கியத்துக்கு ஆதிசங்கருடைய வியாக்கியானம் உண்டு, பராசர பட்டருடைய வியாக்கியானம் உண்டு. இதுக்கு பகவத்குண தர்ப்பணம்னு பேரு விஷ்ணு சகஸ்நாமத்துக்கு. ஆதிசங்கர் பகவத் பாதர் இதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதே போல பராசர பட்டர் இதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஆதிசங்கர் எடுத்துக்கொண்டது கட்டுப்படாதவன், சாஸ்திரத்தின்படி அவிஜேயாத்மா. என்ன பாத்துக்கோ, சாஸ்திரத்தின்படி அவிஜேயாத்மா பிரித்தார். ஆனா பராசர பட்டர் என்ன தெரியுமா, விஜயாத்மா வச்சுட்டு கட்டுப்பட்டவன் பராசர பட்டர் எழுதுறார். கட்டுப்பட்டவன் பராசர பட்டர் எழுதுறார், கட்டுப்படாதவன் ஆதிசங்கர் எழுதுறார். ஆதிசங்கரும் உட்பட்டவர், பராசர பட்டர் பிற்பட்டவர். கிட்டத்தட்ட 500 வருஷங்கள் வித்தியாசங்கள் உண்டு. சரி, இது இருக்கு இல்லையா? சரி சுவாமி, சொல்லு ஒண்ணுதானே இருக்கு, விஜயாத்மா தானே இருக்கு. அப்படி இருக்கச்சு இந்த விஜயாத்மா சொல்லு இருக்கச்சு அர்த்தம் 2 வரலாமா? 2 வரலாமா? இதுக்கு ஒரு அர்த்தம் தானே இருக்கணும் அப்படின்னா அப்படி இல்ல, இந்த 2ஆ பிரிக்கலாம். 2ஆ பிரிக்கிறதுக்கு பாணினி ஒத்துக்கிறார். அவிஜேயாத்மா என்கிற சப்தம் போடுறதுக்கும் பாணினி ஒத்துக்கிறார், விஜயாத்மா என்ற சப்தம் போடுறதுக்கும் பாணினி ஒத்துக்கிறாரு. அது எதுக்காக இதை எழுதி இந்த எக்ஸாம்பிள் எடுத்தேன்னா, இதான் வியாக்கரண சாஸ்திரம். வியாக்கரண சாஸ்திரத்தின்படி எப்படி பிரிக்கணும்னு ஒரு பద్ధதி வச்சுட்டு இருக்காரோ அந்த பద్ధதிய ஆதிசங்கரன் கையாண்டு இருக்கார், பராசர பட்டரும் கையாண்டு இருக்காரு. அப்ப கட்டுப்பட்டவன் வருது, கட்டுப்படாதவன் வருது, ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு நேரெதிரா? நேரெதிர் கிடையாது. கட்டுப்பட்டவர் யாரு? பக்தர்களுக்கு. கட்டுப்படா ஒண்ணு வேணா, ஆண்டாள் பாசனமே இருக்கு, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா 27ஆம் பாசுரம். 27ஆம் பாசுரம் கூடாரை வெல்லும் சீர். யாரெல்லாம் கூட மாட்டாலோ அவளை ஜெயிக்கிறேன்றாரு. அப்ப கட்டுப்படாதவன் அர்த்தம். அப்ப கூடாது யாரெல்லாம் கூட மாட்டோங்கிற ஜெயிக்கிறான்னு வந்தோடனே உடனே இதை திருப்பி போடணும். யாரெல்லாம் கூடுவர்கள் என்று சொல்லின தோற்கிறான் அர்த்தம். இது அங்க கரியறதுணும். அப்ப கட்டுப்பட்டவன் கட்டுப்படாதவன் ரெண்டுமே ஆண்டாள் பாட்டிலே வந்துவிட்டு ஒரு தவறும் கிடையாது. இதுக்கு சொல்ல வந்தனா இத்தனை இடம் கொடுக்கறது பாணினி பதத்தினுடைய அந்த வியாக்கரண சாஸ்திரம். அதான் சொல்லியிருக்கிறேன். அப்ப விஜயாத்மா விஜயாத்மா தெரிவிக்கிறா இல்லையா? அப்ப இதுதான் தெரிவிக்கிறேன். 2ஆ பிரித்தா வியாக்கரண சாஸ்திரம் தேவை. ஆனா பாணினியை கேட்டா ரெண்டுமே ஒத்துக்கிறாரு. சரி, இந்த நிலைமை என்னன்னா, இப்ப சீபாஷியம் காலட்சம் கேட்க வரும். கேட்க வந்தோடனே அத வேதாந்த காலட்சம் என்ன, உபனிஷத் காலட்சம் என்ன, கீதா காலட்சம் என்ன,
சகஸ்ரநாம காலட்சேபம்லாம் கேட்கிறோம்னா, ஆனால் விஜயாத்மா அபிஜேயாத்மா ரெண்டையும் ஒத்துன்னு இருக்கான். ஆனா அடிப்படையில என்ன பாருங்க, 3 சாஸ்திரம் தெரியணுன்ற அவசியமே இல்லை. இப்ப கேட்கிறவா அத்தனை பேர் 3 சாஸ்திரம் தெரியுமான்னா தெரியுன்ற அவசியமே இல்லை. அவசியம் இல்லானோ 3 சாஸ்திரம் ஒத்துன்னு இருக்கா இல்லையா? வியாகரண சாஸ்திரம் என்ன, நியாய சாஸ்திரம் என்ன, மீமாம்சா சாஸ்திரம் என்ன, இந்த 3மே படிக்கல. ஆனா இது தெரியாதான்னா நல்லா தெரியுது. வேதாந்தம் என்ன சுவாமி, விஜயாத்மா அபிஜேயாத்மா நீங்க சொல்லிட்டே சுவாமி, நல்லா தெரியுது, ஆனந்தமா இருக்கு சொல்ற இல்லையா? ஆனா இந்த வேதாந்தத்தின் பெருமையே என்ன தெரியுமா இருக்கும்? யாருக்கெல்லாம் இது தெரியாம சொல்ற வராலோ அவருக்கும் புரிய வைக்கும், தெரிஞ்சவாருக்கும் புரிய வைக்கும். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட பெரிய விஷயம் என்னன்னா, சாஸ்திரமே சாசனாது சாஸ்திரம் ஒண்ணு. அது மட்டும் இல்ல, யாருக்கெல்லாம் சுவாமி எனக்கு ஒண்ணுமே தெரியலைன்னு அவளுக்கும் புரிய வைக்கும். நன்னா தெரிஞ்சுட்டு இருக்காளே அவளுக்கு மேலும் தெரியுமா, அவளுக்கும் புரிய வைக்கும். இதுதான் சாஸ்திரத்துக்கு. யாருக்குதான் யாருக்கு வேணா சொல்லணும், அவரவளை எதிர்பார்ப்பை வைத்துக் கொண்டு சொல்லும். இவளுக்கு ஒண்ணும் தெரியலையா, அவளை புரிய வைக்கும். இவன் நன்னா தெரிஞ்சுட்டாளா, மேலும் புரிய வைக்கும். அப்ப சரி சுவாமி, எனக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது சுவாமி, ஞானமே இல்லை, மந்தமதியா இருந்திருக்கும், புரிய வைக்குமான்னா புரிய வைக்கும், நன்னா புரியும். ரொம்ப விசாரம் ஏன்னா இதெல்லாம் நல்லா புரியும். ஆக மீமாம்சை என்ன, நியாயசாஸ்திரம் என்ன, இது பேசணும்னு அவசியம் வேணும். மீமாம்சை வேணும், வேதாந்தங்கள் சொல்லப்பட்ட கர்மா மற்றும் உண்டான் பண்றதுக்கு. நியாயசாஸ்திரம் எதுக்காக சொல்லப்பட்டது? நியாயசாஸ்திரம் எந்த ரீதியோடு தர்க்கவாதம் பண்ணணும். அதாவது நம்ம ஒருத்தருக்கு பிரம்மன் தான் முழுமுதற் கடவுள் சொல்லிச்சு இல்லைன்னு ஆட்சேபிக்கிறா இல்லையா? இந்த ரீதியோடு நம்ம என்ன பண்ணணும், அந்த வாதம் பண்ணணும். அதுக்கு நியாயசாஸ்திரம் வேணும். அதுக்கப்புறம் வியாக்கரண சாஸ்திரம் என்பது இலக்கண ரீதியா எந்தெந்த சப்தத்தை இதோடு சேர்க்கிறோம், எப்படி பிரிக்கிறோம் சொல்றது. சரி சரி சுவாமி, இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சுவாமி, இப்ப நாளைக்கு நான் திருவாராதனை பண்ணணும், பெருமாளுக்கு காலக்ஷேபம் கேட்கணும், இது யதீந்திரமதி தீபிகா, இதெல்லாம் தெரிஞ்சுட்டாதான் சுவாமி கேட்க முடியுமானா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இப்ப ஏன் சுவாமி சொன்னேன்னா, ஏன் அவர் பண்ணினான்றதுக்காக காரணம் சொல்லிட்டு இருக்க, இன்னும் காரணத்தை முடிக்கல. இதெல்லாம் தெரிஞ்சுட்டதான் கேட்க முடியுமா? இப்ப நாளைக்கு ஒண்ணு வேண்டாம், பெருமாள் திருவாராதனை பண்ணுவீங்கன்னா சுவாமி புஷ்பத்தை கொண்டு வா, சந்தனத்தை கொண்டு வா, புஷ்பத்தை சாத்திரம் பூசும் சாந்தன் நெஞ்சமே புனையம் கண்ணி எனதுடைய மாசனம் செய் மாலையே அப்படின்னு சாத்த போறேன். திருப்பாவை சொல்லியே திருவாராதனை பண்ணிடலாம். அப்ப இங்க நியாயசாஸ்திரமும் மீமாம்சா சாஸ்திரமும் அதே போல இருக்கக்கூடிய தர்க்க சாஸ்திரமும் இதெல்லாம் வேண்டாமா சுவாமின்னா? வேணும். ஆனா யாருக்கு அது நல்லா தெரிஞ்சுட்டு வளர்க்கணும். அது இல்லாம இதெல்லாம் ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஆனா இது வேதாந்தம் மட்டுமே வேணும் வச்சுனாச்சுன்னா இந்த இடத்துல பாருங்க, வேதாந்தம் மட்டும் வேணும்னு வச்சா அவளுக்கு உண்டு. ஆனா சாமானிய சாஸ்திரம் படிக்க போனா என்ன சொல்லும்? சாமானிய சாஸ்திரம் என்னது? பத்திரம் புஷ்பம் பழம் தோயம். கண்ணன் கீதையில சொன்ன மாதிரி தண்ணீரை கொண்டு வா, எதை கொண்டா நான் எடுத்துக்கிறேன், நீ பத்திரத்தை கொடு, புஷ்பத்தை கொடு, பத்திரம்னா இலை, புஷ்பத்தை கொடு, தோயம் என்று சொல்லக்கூடிய பழம் என்று சொல்லக்கூடிய பழத்தை கொடு, தோயம் என்று சொல்லக்கூடிய தண்ணீர் கொடு, எதை கொடுத்தாலும் எதையும் சொல்லிடணும். ஆனா இதே வேதாந்த வாக்கியத்தோடு நம்ம திருவாராதனை பண்ணோம்னா 16 அவயவத்தோடு இருக்கக்கூடிய பகவானை தியானம் பண்ணு சொல்லும். தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது, பண்ண சொல்லி இருக்கு இது. ஆனா இந்த ரெண்டுமே உண்டு. ஆனா இந்த ரெண்டு நிலையில ஒரு சாரார் இதை பிடிச்சுட்டா, இன்னொரு சாரார் அதை பிடிச்சுட்டா. நல்லா பிடிச்சுங்கோ. ஒரு சாரார் சாமானிய சாஸ்திரத்தை பிடிச்சுட்டா, ஒரு சாரார் விசேஷ சாஸ்திரத்தை பிடிச்சுட்டா. இப்ப புரியத்துக்கிறேன், ஒரு பெரிய அதை பிடிச்சிட்டு ஒரு கட்சியை உருவாகுது. ஏன்னா எதையுமே பண்ண வேண்டாம்னு ஒரு கோட்டு ஒண்ணு இருக்கு. சாமி ஒண்ணும் பண்ண வேண்டாம், புகழுண்டு இல்ல அடியேன் உன் அடிக்கீழ வந்து புகுந்தேன்னு நம்ம சொல்லிட்டு போனோம், அது ஒரு கோட்டி இருக்கு. இதெல்லாம் பண்ணித்தாகணும், பண்ணலைன்னா பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோட்டி இருக்கு. ஆனா இதை ஒழுங்கா அலசி பார்க்கணும். இதன் மூலமா பார்க்கணும், நம்முடைய விருப்பப்படி பண்ண முடியாது. சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு பார்க்கணுமோ. அதுக்குதான் நியாய சாஸ்திரம் என்ன, மீமாம்சா சாஸ்திரம் என்ன, அதே போல இருக்க கூட வியாக்கரண இது 3 வேணும். சரி, இப்ப 2 விதமா சொல்லிட்டணும். ஒருத்தர் பண்ணணும்னு சொல்றார், ஒருத்தர் பண்ண வேண்டாம் சொல்றார். இன்னும் சில பேர் என்ன சொல்லுவா, ஒண்ணு வேண்டாம் சுவாமி, அன்னம் பகுகுரு வீத, அன்னதானம் பண்ணாலே போரும் சுவாமி, எல்லாத்துக்கும் அதுதான் சமம் அப்படின்னு சொல்லுவாளா. இப்ப எத்தனை கட்சி வந்திருக்கு பாருங்க. நம்ம ஏதோ அரசியல்ல கட்சிகள் பாக்குறோமோ,
இதே போல வைதிகம்னா இந்த இடத்துல மதத்திலேயே இருக்கு. இந்த மாதிரி இந்த அந்த மதங்கள் இதை சொல்லும். இந்த அந்த அதனாலதான் இந்த இதெல்லாம் இந்த பெண் கொடுத்து பெண் வாங்குறா பாருங்க, அவளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு நெருடெல்லாம் வந்துடும். அநேகமா ஏன் ஒரே மதத்துக்குள்ளேயே சில நெருடர்கள் வரலாம். அவன் மதத்தை மாறி கல்யாணம் பண்ணிட்டானா அநேகமா அங்க இவா சொல்றது அவ ஒத்துக்க மாட்டா, அவ சொல்றது இவ ஒத்துக்க மாட்டா. இதெல்லாம் எங்க இருக்கு? எல்லாமே சாஸ்திரம் தான். எல்லாமே சாஸ்திரத்தின் அடிப்படையில தான் இருக்கே தவிர மார்க்கத்துக்கு என்ன காரணம்னா சாமானிய சாஸ்திரம், விசேஷ சாஸ்திரம், அது இல்லாம சுமாரான சாஸ்திரம், இந்த நடுத்தடவா இருக்கிற இதெல்லாம் வச்சுக்கிறா இல்லையா, இது இல்லையா? அப்ப ஒவ்வொரு கட்சி உட்கார்ந்து ஒவ்வொன்றும் வித்வான்கள் வியாக்கரணப்படி இது தப்புன்னுவா. இப்ப இவா ஒண்ணு ஒரு சாஸ்திரம் சொல்றானோ வித்வான்கள் பாப்பா இந்த வியாக்கரணத்தை படி இது தப்புன்னு சொல்லுவா. அதே இன்னொரு வித்வான் சொல்வார் நியாய சாஸ்திரத்துக்கு இது தப்புன்னு சொல்லுவார். இன்னொரு வித்வான் சொல்வார் மீமாம்ச சாஸ்திரத்துக்கு இது தப்புன்னு சொல்லுவார். சுவாமி இவ்வளவு குழப்பம் இருக்கு சுவாமி, எப்படி நாங்க தெரிஞ்சுக்கிறது? சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம், சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன் சொல்றேன். அப்ப தம்பி சொல்ற இல்லையா, அப்ப 3 பேரும் ஒரு விஷயம் சொல்றணும். ஒரே விஷயத்த இவர் ஒரு தப்பு சொல்றார் நியாய சாஸ்திரக்காரர், மீமாம்சா சாஸ்திரம் ஒரு தப்பு சொல்றாரு, வியாக்கரண சாஸ்திரக்காரர் ஒரு தப்பு சொல்றாரு. அப்ப என்னன்னா அப்ப கிட்டத்தட்ட 4-5 கட்சி வந்துட்டு வச்சுக்கேன். இந்த 4-5 கட்சி வந்துட்டால ஒவ்வொரு கட்சிக்கும் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு சப்தம் வேணுமோ, எல்லாரும் ஒத்துக்கொள்றபடி ஒண்ணு இருந்தாதான் எல்லாரும் ஒத்துப்பா. புரியத்துக்கா சொல்றேன், புரியத்துக்கா ஒரே விஷயம் சொல்றேன். ஏன்னா எந்த விஷயம் வந்தாலும் 4 கட்சி வந்தா கூட எல்லாரும் பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் ஒத்துக்கிறாளனும் ஒத்துக்கிறா சுவாமி. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள நிறைய இருக்கு, அது வேற விஷயம். முதல்ல பண்றது ஒரு கல்யாணம்னாலே மாங்கல்யம் ஒத்துக்கிறாலும் அந்த கல்யாணம் பத்ததி மாறலாம். விவாகத்துடைய பத்ததி முன்னாடி எது பின்னாடி எது, இது முன்னாடி அது முன்னாடி அது மாறலாம். ஆனா மாங்கல்யம் பொதுவா இருக்கணும். அதே போல இந்த பொதுவா ஒண்ணு இருக்குமானோ, எல்லா வேதாந்தத்துக்கும் எது சரியான கருத்து 4 பேரும் ஒத்துக்கொள்கிற சாஸ்திரம் வேணும் இல்லையா, அதை வச்சுட்டு தான் பதில் சொல்லணும். கொஞ்சம் பார்த்துக்கோ, 4 பேரும் ஒத்துக்கணும். மீமாம்சக்காரனும் ஒத்துக்கணும், நியாயசாஸ்திரக்காரனும் ஒத்துக்கணும், அதே போல இருக்கக்கூடிய இவனும் ஒத்துக்கணும். 3 பேரும் ஒத்துக்கணும். ஒத்துக்கணும்னா புரியத்துக்காக ஒரே எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப சிலதுல அறிவியல்வாதிகள் சிலது ஒத்துப்பா, வைதிகர்கள் சில ஒத்துக்க மாட்டார். இப்ப தண்ணீர்ல 2 அணு சேர்ந்து இருக்கு, 1 அணு சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவா. வாயுல 2 அணு சேர்ந்து இருக்கு, 1 அணு சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அது ஒத்துக்கிறா, நாம ஒத்துக்கிறோம். ஆனா அந்த தண்ணீருக்கு ரசம் உண்டுன்னு சாஸ்திரம் சொல்லும். தண்ணீருக்கு ரசம் உண்டுன்னு சாஸ்திரம் சொல்லும். ஆனா அந்த தண்ணீருக்கு 2 அணு இருக்கு நான் ஒத்துக்கிறேன், ரசம் உண்டு ஒத்துக்க மாட்டேன்னு அரசு யாரு? விஞ்ஞானிகள். விஞ்ஞானிகள் அதை ஒத்துக்க மாட்டா. தண்ணீருக்கு ரசம் இருக்கு, ஒண்ணு வேண்டாம், நம்ம தாமிரபரணி தீர்த்தம் இருக்கணும், ஆச்சரியமான தீர்த்தம். ஏன் காவேரிக்கு இவ்வளவு சண்டை ஏற்படுது என்னால காணா? தண்ணீருக்கு ரசம் இருக்கு, ரசம் இருக்குன்னா அவ ஒத்துக்க மாட்டா. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அதே போல ஒத்துக்கொள்ள மாட்டா இல்லையா? அடிப்படையில அதுல இருந்து ஆரம்பிக்கணும். நம்ம அடிப்படையில் ஆரம்பிக்கணும். அதே இதை போல அடிப்படை சொல்றதுக்கு சாமானிய சாஸ்திரம் சொல்லுவா. எது அடிப்படையோ அது சாமானிய சாஸ்திரம். அப்ப அதன் பிறகுதான் வேதாந்தத்துக்கு வரணும். இப்ப சாமானிய சாஸ்திரத்தை பார்த்துட்டு வேதாந்தத்துக்கு வந்தா அதைத்தான் விசேஷ சாஸ்திரம்னு சொல்லுவார். அப்படி முன்னாடியே இதெல்லாம் சொல்லியிருக்கணும். இருந்தாலும் இப்ப தெரிஞ்ச ஒன்றும் தப்பு இல்லை. இன்னும் பிரமாணத்திலேயே பிரத்யட்சமே ஒன்றும் முடியலை. பிரத்யட்சம் முடியும் தருவாயில இருக்கு. பிரத்யட்சம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அனுமானம் வந்து அதுக்கப்புறம் சப்தம் வரணும். என்ன 10 அவதாரங்கள் பார்த்திருக்கோம். அந்த 10 அவதாரம் இப்ப 1வது தான் பார்த்துட்டு இருக்கோம். இருக்கட்டும். அப்படி இருக்கச்சது இந்த இடத்துல இதெல்லாம் பண்ணணும். அப்ப இருக்கச்சது சாஸ்திரமே இந்த இடத்துல பாருங்க, இத தர்க்க சாஸ்திரம் வியாக்கரண சாஸ்திரமும் இதை வச்சுட்டு நான் மோட்சம் போக முடியாது. தர்க்க சாஸ்திரத்தை வைத்துக் கொண்டோ நியாயசாஸ்திரத்தை நியாயம் 2 ஒண்ணு, அதே போல மீமாம்ச சாஸ்திரத்தை வைத்துக் கொண்டோ வியாக்கரண சாஸ்திரத்தை வைத்துக் கொண்டோ மோட்சம் போகணும், மோட்சம் போக முடியாது. வேதாந்தத்தை ஸ்தாபிக்க சாஸ்திரம் வேணும். இந்த சாஸ்திரம் அனைவருக்கும் பொதுவாக ஒத்துக்கொள்ளப்பட்டது. என்ன பாருங்க, இது நியாயசாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரம் அனைவருக்கும் பொதுவான எப்படி இத பௌத்தன் ஒத்துக்கிறான் அப்படின்னா பௌத்தன் சாஸ்திரத்தை ஒத்துக்கல. ஆனா பௌத்தனுடைய சாஸ்திரம் சம்ஸ்கிருத பாஷையில இருக்கு.
யாரெல்லாம் சம்ஸ்கிருத பாஷை ஏத்துட்டு இருக்காளோ அவ எல்லாருமே அது எந்த எந்த மதம் வேணா இருக்கலாம், ஆனா அது சம்ஸ்கிருத பாஷை ஏத்துண்டவரா இருக்கணும். ஏத்துண்டாள்னா அவெல்லாம் தர்க்க சாஸ்திரம், அதே போல மீமாம்ச சாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரம் ஒத்துண்டு இருக்கா. ஒத்துண்டதா மேற்கொண்டு அவருடைய பதத்தையே ஸ்தாபிக்க முடியும். இருக்கட்டும், இப்ப இது அத்வைத்தம் ஒத்துண்டு இருக்கார். அப்ப சம்ஸ்கிருதத்துல யார் பேச ஆரம்பிக்கிறா அவர்களெல்லாம் பாணினியை ஒத்துக்கொண்டாகணும். இந்த பாணி ஒத்துக்கொண்டு மாட்டேன்னா சம்ஸ்கிருதம் பேசக்கூடிய பாஷை எடுபடாது, தெரியாது. அப்ப நான் வாதம் பண்ணுவேன், தர்க்கம் படிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. நான் வாதம் பண்ணுவேன், தர்க்கம் பண்ண மாட்டேன். ஆனால் இதை சாமானிய சாஸ்திரம் வச்சுக்கிறான், இது எல்லாருக்கும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப தர்க்க சாஸ்திரமோ அதே போல மீமாம்ச சாஸ்திரமோ வியாக்கரண சாஸ்திரமோ எல்லாருக்கும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரி, இப்ப இந்த இடத்துல பாருங்க, பொதுவாக எடுத்துட்டு வரத்தணும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இருந்தோம். ஆனா ஒரு சில இடத்துல இதுல ஒரு ஆபத்து வருது. இப்ப வாதம் பண்ணணும், வாதம் பண்ணனாலே தர்க்கம் படிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது, தர்க்கம் படிக்கவும் சொல்ல முடியாது. சரி, அதனால அந்த சாமானிய சாஸ்திரத்தை வச்சுக்கோ, படிச்சுதான் ஆகணும். இது எல்லாருக்கும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன்னு சொல்லியாச்சு. ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இருந்தாலும் அதுல சில ஆபத்து இருக்கு. கொஞ்சம் இனிமேதான் ஜாகிரதையா கேட்கணும். சில ஆபத்து இருக்கு. என்னன்னா, சாமானிய சாஸ்திரத்தை எழுதினவர் வேதத்தை முழுசா ஒத்துக்கொண்டவரா இருந்தா ஆபத்து இல்லை. புரியத்துக்கா சொல்றேன். இந்த இடத்துல நம்ம நிக்கிறோம், என்ன எங்க இருக்கோம் பாருங்க. இப்ப வேதாந்தத்தை நம்ம ஸ்தாபிக்கணும்னா, நிரூபிக்கணும்னா நியாயசாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரத்தை ஒத்துக்கணும். ஒத்துனதான் அதை நிரூபிக்கணும். இப்ப வியாக்கரண சாஸ்திரம் விட்டுணுங்க, இலக்கணம் அது தனி, அது சம்ஸ்கிருத பாஷைக்குன்னு ஏற்படுத தனி, அதை தனியா வச்சுடலாம். ஏன்னா அது எல்லாருமே ஒத்துணுதாகணும். அந்த சம்ஸ்கிருத பாஷையை பௌத்தனும் ஒத்துணுதாகணும், அந்த வியாக்கரணத்தை, அதாவது இலக்கணத்தை. அதே நியாயசாஸ்திரம் தர்க்க சாஸ்திரம் சொன்னணும், அது மீமாம்சா சாஸ்திரம் சொன்னணும், இதுவும் சாமானிய சாஸ்திரம் தான். ஆனா இந்த சாமானிய சாஸ்திரத்தை வைத்துக் கொண்டு வேதாந்தத்தை அர்த்தத்தை ஸ்தாபிக்கணும்னு வச்சுக்கேன், வைக்கணும்னா அப்ப அந்த சாமானிய சாஸ்திரமும் அந்த வேதத்தின் மேல ஒரு நம்பிக்கை வைத்துக் கொண்டு அந்த வேதம்தான் பிரதானம் என்ற நிலையில இருந்து கொண்டு எழுதினவளா இருந்தா ஆபத்தே கிடையாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கோ, ஆபத்தே கிடையாது. ஆபத்து இல்லை. அப்படின்னா வேதத்தை முழுவதும் ஒத்துக்கொள்வரவா இருந்தார் ஆபத்து இல்லை. ஆனா இந்த இடத்துல நையாயிகன் தான் நியாயசாஸ்திரத்தை எழுதியிருக்கான். தார்க்கிகன் மீமாம்சகன் தான் என்னது மீமாம்சை எழுதியிருக்கான். இவெல்லாம் பிரம்மத்தை அப்படியே ஒத்துண்டானா கிடையாது, அப்படியே ஒத்துக்கொள்ளாதவர்கள் இவர்கள். இதுதான் அடிப்படையில் நீங்க புரிஞ்சுக்கணும். பிரம்மத்தை அப்படியே ஒத்துக்கொள்ளாதவர்கள். அப்படி இருக்கச்சது அதை வைத்துக் கொண்டுதான் வேதாந்தத்தை நம்ம ஸ்தாபிக்கணும். பிரம்மத்தை ஒத்துக்கொள்ள அவ ஏதோ ஒரு கிரந்தம் பண்ணிருக்கா, அந்த கிரந்தம் தான் தர்க்க சாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம். ஆனா அவ ஒத்துக்கொள்ளாத அவ என்ன எழுதியிருக்காளோ அதை வைத்துக் கொண்டுதான் நாம வேதாந்தத்தை ஸ்தாபிக்கிறோம். ஏன் சுவாமி அந்த மாதிரினா? அந்த மாதிரிதான் அந்த காலத்துல இருக்கு. அந்த நியாய சாஸ்திரம் தேவைப்படுறது, அதே போல மீமாம்ச சாஸ்திரம் தேவைப்படுறது. அப்ப நியாய சாஸ்திரம் மீமாம்சா சாஸ்திரம் வைத்துட்டு இருக்கா. சரி, அப்ப இது அவ பகவான் ஒத்துக்கல, பகவான் அவ ஒத்துக்கல. ஆக சாமானிய சாஸ்திரத்தில் எழுதினவர் தெய்வ நம்பிக்கை இருக்கிறவர் அல்ல. சாமானிய சாஸ்திரம் இது நையாயிக மதத்தில் இருக்கக்கூடிய நியாயசாஸ்திரம், மீமாம்சக மதத்தில் இருக்கக்கூடிய மீமாம்சா சாஸ்திரம். இவா ரெண்டு பேருமே தெய்வ நம்பிக்கை இருக்கவர கிடையாது. ஆனா இவா எழுதினதை வைத்துக் கொண்டு நம்ம வேதாந்தத்தை ஸ்தாபிக்கணும். நியாயசாஸ்திரம் மீமாம்சாட்டம் இவ எல்லாரும் பரம வைதிகர்கள் எழுதினது அல்ல, பரம வைதிகர்கள் எழுதின. மீமாம்சை இத்தனைக்கும் பல வேத சாஸ்திரத்துக்கு தான் அர்த்தம் சொல்ல வந்தது. மீமாம்சை இருந்து வேதார்த்தம் அர்த்தம். ஆனால் அவரே பிரம்மத்தை இப்படி இருப்பார் அப்படி இருக்கார். அதனால்தான் எனக்கு வந்துட்டு அதனால்தான் மொத்தமா ஒத்துக்கொள்வதோ இல்லை, இவரோ இதை ஏற்றுக்கொள்வதா இருக்கிறாரே. அப்ப என்ன செய்யலாம்னா பாருங்க, அவரோ பிரம்மத்தை ஒத்துக்கல,
ஆனா அவர் எழுதின சாஸ்திரம் சிலதெல்லாம் வாதத்துக்கு முறை நன்னா இருக்கு, ரீதி நன்னா இருக்கு, முறை நன்னா இருக்கு. அப்ப எப்படி எடுத்துக்கலாம், என்னமா எடுத்துக்கலாம்? அப்ப புரியறதுக்காக சொல்றேன், ஒரே ஒரு விஷயத்துல அந்த மாதிரி எடுத்துக்கலாமா சுவாமி? அவரே பிரம்மத்தை ஒத்துக்கலன்னா அவருக்கு நம்பிக்கை இல்லை, அவருக்கு நம்பிக்கை இல்லை. அப்ப நம்பிக்கை இல்லாத, அதாவது இந்த பிரம்மத்தின் மேல ஒரு பற்றுதல் இல்லாதவன், பற்றுதல் இல்லாதவர் இந்த வார்த்தை சொல்லலாமா? இது ஒரு ஒரு நம்ம அவரை அதை எடுத்துக்கலாமா? அதை எடுத்துக்காம வேற ஏதாவது நம்ம புதுசா கண்டுபிடிக்கலாம்னா இல்ல, ஆதி காலத்துல இதுதான் எடுத்துட்டு இருக்கா, அப்ப இதுதான் எடுத்தாகணும். எப்படி எடுக்கிறா பாருங்க, அந்த எடுக்கக்கூடிய ரீதியை சொல்ல வந்துதான் இத்தீந்திர மத தீபிக்கா. அததான் இந்த சுவாமி சீனிவாசாச்சாரியர் நமக்கு சொன்னது என்னன்னா, அதை எப்படி எடுத்திருக்கா. அதனால்தான் ஸ்ரீபாஷத்தை பெரிய விஷயமா இருக்குது. அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி நமக்கு தர்க்க சாஸ்திரம் என்ன, வியாக்கரணத்தை விட்டுடுக்கோ, தர்க்க சாஸ்திரம் என்ன, அதே மீமாம்ச சாஸ்திரம் என்ன, இது ரெண்டுமே வேதாந்தத்துக்குண்டான அர்த்தத்தை தெரிவிப்பதற்கு அதனுடைய உதவி தேவை. ஆனா அவ எழுதினவா பிரம்மத்தின் மேல ஒரு நம்பிக்கை இல்லை. புரியத்துக்கா சொன்னேன். கோயில் ஒருத்தர் கைங்கர், இன்னைக்கு சிலதெல்லாம் அப்படிதான் நடக்கிறது, யாரும் தவறா நினைக்கணும். கோயில் ஒருத்தர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார், அவருக்கு ஏதோ சம்பளம் கொடுக்குறார். அவர் என்ன பண்ணார், அவருக்கு அந்த யாரோ ஒரு கோயில் ஆதி கேசவ பெருமாள் வச்சுக்கோ, அந்த கேசவ பெருமாள் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அந்த கேசவ பெருமாள் வேறு நம்பிக்கையில ஒண்ணுமில்லை, எனக்கு சம்பளம் கிடைக்கிறது அதுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பேருக்கிறார், மொழியறார், இதை பண்ணிட்டு இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும் அந்த மாதிரி. ஆனா அவர் ஏதோ தொண்டு செஞ்சுட்டு இருக்காரு, தொண்டுன்னு சொல்ல முடியாது, வேலை வேலை அவரை பிரகாரம் இந்த வேலை செஞ்சா சம்பளம் கொடுக்குறார் அரசாங்கத்துல, அப்படின்னு பண்றாரு இல்லையா. அதே போல புரியத்துக்கு ஒன்று சொல்றேன், அந்த மாதிரி பண்ணலாமா சுவாமின்னா, இப்ப கணக்கு பாடத்தை யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு, 1 2 3 4 5 6 7 கண்டுபிடிச்சிருக்காரு இல்லையா, யாரோ ஒரு பெரியவர் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கார். அவருக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கணும், சாஸ்திரம் ஒத்துக்கணும்ன்ற அவசியமே இல்லையே, அந்த அவசியமே இல்லையே. இப்ப அந்த கணக்கு பார்த்து நம்ம என்ன இருக்கணும், முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, முதல் 10, 2ஆம் 10, திருக்கோட்டி நம்பிட்ட 18 தடவை போனார். முதல் தடவை போச்சு என்ன, 2ஆவது அந்த எண்ணிக்கையெல்லாம் சொல்றோமோனோ. இப்ப அந்த எண்ணிக்கை சொல்லும்போது அந்த எண்ணிக்கையை முதல்ல ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரணும், சொன்னாரணும். அதை சொல்லியிருக்கச்சு சுவாமி அவர் அதுல நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லாதபடியால நான் அதை எடுத்துக்குவானு சொல்ல முடியுமானா கிடையாது. அதுல எது நல்லதோ அதை நல்லா எடுத்துக்கலாம், எது நல்லதோ அது தாராளமா எடுத்துக்கலாம். அது பூர்த்தியா எடுக்கணும், அந்த அந்த பிரமாணத்தை அப்படியே நம்ம எடுத்துக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அந்த பிரமாணத்துக்குள்ள எது நமக்கு தேவைப்படுறதோ அதை மட்டும் தாராளமா எடுத்துக்கலாம். மீமாம்சகனாகட்டும் நியாயசாஸ்திரமாகட்டும், அவனுக்கு தெய்வ நம்பிக்கை இல்லைன்னாலும் அவ சொன்ன சில விஷயங்கள், இதுல சில பேர்லாம் சொல்லுவா பாருங்க, என்ன சொன்னான்னு பாருங்க, யார் சொன்னான்னு பார்க்காதீங்க, யார் சொன்னான்னு பார்க்காதீங்கோ, என்ன சொன்னான்னு பாருங்க அப்படின்னு. ஆனா பகவான் விஷயத்துல என்ன சொல்லணும், என்ன சொன்னான்னு பார்க்காதீங்கோ, யார் சொன்னான்னு பாருங்க. 2 விஷயம் நல்லா பாருங்க. பகவான் விஷயத்துல என்ன சொன்னான்னு பார்க்காதீங்கோ, யார் சொன்னா, பகவான் சொன்னாரா எடுத்துக்கோ, அது என்னதுன்னு பார்க்காத. ஆனா நம்ம விஷயத்துல என்ன, யார் சொன்னா பார்க்காத. சுவாமி அவர் கசாப்பு கடையில் இருக்கிறவர், அவர் சொன்னாரு என்ன சொன்னாருன்னு பாருங்க, மேல வரப்படுது, அதுவும் மேல வரப்படுது, பாகவதத்துல வரப்படுது மேல. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அத்தனை இருக்கு இல்லையா, அதனால இங்க பண்ணியிருக்காரு. அதே போல கணக்கு முதல்ல கண்டுபிடிச்சு கொடுத்தவர், அவருக்கு தெய்வ நம்பிக்கை இல்லாத சாஸ்திரம் ஒத்துக்கல, ஆனா அந்த கணக்கு நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமானா கிடையாது, எடுத்துக்கிறோமோ. அதே போல இந்த நியாய சாஸ்திரமாகட்டும் மீமாம்ச சாஸ்திரமாகட்டும், அவர் தெய்வ நம்பிக்கை இல்லை, அதெல்லாம் அவர் சொல்ல எடுத்துக்க மாட்டேன். அதுல எது எதெல்லாம் நமக்கு உபயோகப்படுதோ என்ன எடுத்துக்கணும். அதுதான் நம் சம்பிரதாயத்துல, உடனே நம் சம்பிரதாயத்துல இந்த சாஸ்திரம் எல்லாம் இப்படி சொல்லியிருக்கு, ஆனால் வேதாந்தம் படிக்க வர நபருங்க, வேதாந்தம் படிக்க நேரே வந்து விட போகிறார்களா, அது படிக்கூடாது. என்ன பாருங்க, வேதாந்தம் நேரா படிக்கப்படாது, நேரா படித்தா புரியாது. அப்ப என்ன பண்ணணும், அப்ப வேதாந்த காலக்ஷேபத்துக்கு அவ என்ன பண்ணும், நியாயசாஸ்திரம் என்ன மீமாம்ச சாஸ்திரம் என்ன, இதை படிச்சுதான் வேதாந்த காலக்ஷேபத்துக்கு வரணும். இப்ப நம்ம பண்றது வேதாந்த காலக்ஷேபம். இப்ப வேதாந்த காலக்ஷேபம் வரணும்னா நியாயசாஸ்திரம் மீமாம்ச சாஸ்திரம் படிச்சுட்டு வரணும். சரி சுவாமி, அப்ப காலக்ஷேபம் வரணும். அப்ப அதே போல மீமாம்சம் முடிஞ்சும் வேதாந்த காலக்ஷேபம் வரணும். ஆனால் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வேதாந்தம் வேணும்.
நல்லா பாத்துக்கோ, வேதாந்தம் வேணும். அந்த வேதாந்தம் வேணும்னா நியாயசாஸ்திரம் என்ன, மீமாம்ச சாஸ்திரம் என்ன அவர்களுக்கு தேவையில்லை. நியாயசாஸ்திரம் மீமாம்சம் தேவையில்லை. ஆனா வேதாந்தத்துக்கு போகணும், பக்தியோடு போகணும்னா, உபாசனத்தோடு போகணும்னா, அப்ப நியாயசாஸ்திரம் மீமாம்சாஸ்திரம் பார்த்தாதான் வேதாந்தம் புரியும். என்ன பண்ணுங்க, நியாயசாஸ்திரம், இப்ப நியாயசாஸ்திரம் யார் பிரவர்த்தகாச்சாரியரோ அவர் உட்கார்ந்து நம்ம சேவிக்கல. மீமாம்சா சாஸ்திரம் யார் பிரவர்த்தகாச்சாரியரோ அவரை உட்கார்ந்து நம்ம சேவிக்கல. ஆனா அவ சொன்ன கருத்து எடுத்துட்டாச்சுன்னா அப்பதான் வேதாந்தம் புரியும். என்ன பண்ணுங்க, நியாயசாஸ்திரத்தை மீமாம்சா சாஸ்திரத்தை எடுத்துட்டு கையாண்டாதான் வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட கருத்து நமக்கு புரியும். இல்லைன்னா புரியறது ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால இவ அதை எடுத்துட்டா சரி. அந்த நியாயசாஸ்திரமோ அதே போல மீமாம்ச சாஸ்திரமோ என்னாச்சு, பகவான் மேல நம்பிக்கை இல்லாதவ எழுதியிருக்கா. எடுத்துக்கலாமா சுவாமி? இந்த வேதாந்த தேசத்தை விசாரம் பண்ணியிருக்காரு. நாங்க அவளை எடுத்துக்கலையே. அவ சொல்லப்பட்ட கருத்து சாஸ்திரத்தோடு எதெல்லாம் ஒத்து போறதோ அதை எடுத்துக்கணும். சாஸ்திரத்தோடு எதெல்லாம் ஒத்து போகலையோ அதை எடுக்க மாட்டோம். வேதாந்த தேசிகா தான் தெரிவிக்கிறாரு. இதை நன்னா புரிய வைக்கணும். இந்த விஷயத்தை நன்னா புரிய வைக்கணும். இந்த பாருங்க, வேத சாஸ்திரம் இருக்கு, வேதாந்த சாஸ்திரம் இருக்கு. அந்த சாஸ்திரம் புரியணும்னா நியாயசாஸ்திரம் என்ன, மீமாம்சா சாஸ்திரம், இப்ப வியாக்கரணத்தை விட்டுருங்கோ, மீமாம்சா சாஸ்திரம்னு இதெல்லாம் எடுக்கணும். ஆனா இதெல்லாம் எடுக்கணும்னா அந்த வேத நியாயசாஸ்திரத்துல மீமாம்சா சாஸ்திரம் சொல்லப்பட்ட கருத்து அத்தனை எடுக்கப்படாது. அத்தனை எடுத்துச்சுன்னா அப்ப வேதாந்தத்துக்கு முரண்பட்ட விஷயமா போயிடும். அப்ப எது தேவையோ, வேதாந்தத்தோடு எது ஒத்து போறதோ அதை எடுத்துக்கிறோம் இல்லையா, அதை தெரிவிக்கிறோமோ, அதை தெரிவிப்பதற்காகத்தான் சீனிவாச சுவாமி அங்கிருந்து எல்லாத்தையும் திரட்டுறார். இங்கிருந்து நியாயசாஸ்திரம் என்ன, மீமாம்ச சாஸ்திரம் அதெல்லாம் திரட்டுறார். திரட்டி இன்னும் மேல வேதாந்த காட்சமடத்துக்கு என்ன வேணுமோ அதை நமக்கு கொடுக்கிறார். அதை கொடுக்கறதுக்காக தான் யதீந்திர மத தீபிகா. புரியுதா? இப்ப இவர் கொடுக்கிறார். இப்ப சீபாஷ்யம் ஆசையா தெரியாதா சுவாமி? இப்ப இது சீபாஷ்யம் இல்லையா? இதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் சீபாஷ்யத்துல உண்டு. ஆனா இதை தெரிஞ்சின்றமே இதுதான் சீபாஷ்யம் கிடையாது. இன்னும் நிறைய இருக்கு. அடி உடனே சில பேர் 2-3 பேர் போன் பண்ணி கூட கேட்டா, அப்ப இது குட்டி சீபாஷ்யம் வச்சுக்கலாமான்னா சொல்லிக்கலாம். அப்ப என்னன்னா, சீபாஷ்யத்தில் சொல்லப்பட்ட கருத்து இங்க சுருக்கமா சொல்லியிருக்கு அப்படின்னு அர்த்தமான கிடையாது. இது திருமந்திரம் அகாரத்துக்குள்ளே அனைத்தும் அடக்கம். அதான் அகாரம் என்ன சொல்லித்தோ அதுதான் திருமந்திரம் சொல்றது அப்படின்ற அந்த மாதிரி இல்லை. இதுல சொல்லப்படாத விஷயங்கள் நிறைய சீபாஷம் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த சாஸ்திரத்துடைய நிலை என்ன அது பூர்ணமா சொல்லமோனோ, அதுக்குதான் சுவாமி சீனிவாசாச்சாரிய பெரிய பிரயத்தனப்பட்டு பண்ணார். அப்ப காலனி அது மாத்திரம் இல்ல, இந்த யதீந்திரனுடைய மதம், அந்த மதம் நன்னா தெரிஞ்சுக்கணுமோனோ, அதுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இதான் ரொம்ப முக்கியம். ஸ்ரீபாஷம் போயிட்டுனா 8 வருஷம் 9 வருஷம் ஆகும். அதை மட்டும் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு திரட்டி மேலே வேதாந்த காலம் பண்றதுக்கு என்ன வேணுமோ அப்படின்னு. இல்லைன்னா நீ முழுக்க அதை படிச்சுட்டு வான்னா அது நடக்குமா? நடக்காது. நியாயசாஸ்திரம் வாசிக்கணும், மீமாம்ச சாஸ்திரம் வாசிக்கணும், வியாக்கரண சாஸ்திரம் வாசிக்கணும். சுவாமி என்னைக்கு சுவாமி முடியறது, என் வாழ்க்கையை படும் போட்டுருக்கு. அதெல்லாம் தெரியணும். அதனாலதான் சுவாமி என்ன பண்ணான்னா, ஒரு தேன் இருக்கு. தேனு, அந்த தேனு அந்த புஷ்பத்துக்குள்ள போயிடுச்சுன்னா புஷ்பம் பூர்த்தியா எல்லாத்தையும் கிரகிக்காது. அந்த வண்டு, அந்த தேனி என்ன பண்ணும், அந்த தேன் வண்டு அந்த தேன் மட்டும் எடுக்கணும். அதே போல இவர் நியாயசாஸ்திரத்திலிருந்து அதே போல மீமாம்ச சாஸ்திரத்திலிருந்து எடுக்கணும். எதை எடுத்தா வேதாந்தத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய நியாயசாஸ்திரம், அதாவது என்ன பாருங்க, வேதாந்தத்துக்கு விரோதமா இருக்கு. அதாவது ஏற்கனவே இருக்கு நியாயசாஸ்திரம், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா வேதாந்தத்தோடு ஒத்து போகாத நிறைய விஷயங்கள் வேத நியாயசாஸ்திரத்தில் இருக்கு. ஆனா அந்த சாஸ்திரத்துல எடுக்காம வேதாந்தத்தோடு ஒத்து போகுமோ அந்த இப்ப ஒண்ணு வேண்டாம், பகவானே வேதாந்தத்தோடு ஒத்து போற பகவானை தான் எடுத்துப்போம். இல்ல வேதாந்தத்தோடு ஒத்து போகாத பகவான என்ன எடுத்துப்போனா எடுத்துக்க மாட்டோம். பகவானுக்கு ஆமா சாஸ்திரம் தான் பிரதானம். பகவானை காட்டிலும் சாஸ்திரம் தான் பிரதானம். புரியத்துக்காக பௌத்த சாஸ்திரம் யார் கொடுத்தது?
கள்ள வேடத்தை கொண்டு போய் புறம்புக்கவாருன்னு பகவான் தான் புத்தனை அவதாரம் பண்ணார். பகவான் தான் புத்தனை அவதாரம் பண்ணார். அந்த பௌத்த சாஸ்திரம் எடுத்துக்கலாமா? சாஸ்திர விரோதம். நம்முடைய அதை எடுத்துக்கல, ஒண்ணு வேண்டாம். ஏன் நம்ம இதுலயே வரலாமே, பரசுராம அவதாரத்தை எடுத்துக்கிறோமா? சாஸ்திர விரோதமா நிறைய இருக்கு அதுல, எடுத்துக்கிறது. கார்த்த வீரிய அர்ஜுனுடைய விஷயத்தை எடுத்துக்கிறோமா? அதுவும் பகவானுடைய அவதாரம் தான். அவேச அவதாரம் வச்சுக்கோ, எடுத்துக்கிறோமாண்ணா? இல்லையே. சாஸ்திர விரோதம் சிலதெல்லாம் இருக்கு. சாஸ்திர விரோதமா இருக்கக்கூடிய எதில் பகவானே அவதாரம் பண்ணியிருந்தாலும் பகவானே சொல்லியிருந்தாலும் அந்த வார்த்தையை எடுக்க மாட்டோம். ஒண்ணுமில்லாத பகவானே சாஸ்திர விரோதமா சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தையை எடுக்க மாட்டோம்னா, யாரோ ஒரு சாமானியப்பட்டவன் நியாயசாஸ்திரம் எழுதியிருக்கா, அவன் சாஸ்திரத்துக்கு விரோதமா சொன்னா எழுதி பண்ண எடுத்துக்க மாட்டான். அப்ப எதையுமே எடுக்க வேண்டாம்னா, ஆனா வேதாந்தம் ஸ்தாபிக்கிறதுக்கு நியாயசாஸ்திரம் வேணுமானோ? அப்ப அந்த நியாயசாஸ்திரத்தில் சாஸ்திரத்துக்கு ஒத்துக்கொள்ளப்பட்ட விஷயமாக இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். அதே போல மீமாம்சையில் சாஸ்திரத்தில் ஒத்துக்கொள்ளப்பட்ட விஷயம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். அப்ப இதுதான் தெரியா? அப்ப இதான் இருக்கணும். ஆக அப்ப நம்ம ஆச்சாரம் எல்லாரும் அது கிடையாது, அது கிடைக்கணும் சாஸ்திரம் பட்சமாக இருக்கோ அதையெல்லாம் எடுத்துக்கொள்வார்கள். நல்லா பாருங்க, நம்முடைய பூர்வாச்சாரியர் எதெல்லாம் சாஸ்திரம் ஒத்துட்டு அதை எடுத்துக்கிறார். அப்படிப்பட்டதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன அப்படின்னு சீனிவாசன் தெரிவிக்கிறார்கள். நம்முடைய பூர்வாச்சாரம் எதை எடுத்துட்டு இருக்காரோ அதை தான் சுவாமி எடுத்துக்கொண்டாதுதான். ஆக அடிப்படை நூலை நாம் இந்த காலசம் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு சீபாஷம் காலசம் பண்ணுவதற்கு தகுதி வந்துள்ளது. என்ன பாருங்க, ஓரளவுக்கு இந்த 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 நூலை நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டோம் வச்சுக்கேன், சீபாஷ காலசம் பண்றதுக்கு தகுதி வந்துடுது. அப்படியே மறுபடியும் சொல்றேன், ஓரளவுன்னு சொன்னேன். ஏன் ஓரளவுனா, சீகாட்சிய காரணம் பண்ணும்போது இது இல்லாத சிலதெல்லாம் வரும். வரும்போது என்ன தோணுனா, சுவாமி அன்னைக்கு நீங்க சொன்னீங்களே சுவாமி அப்படின்னா, அதோட இல்லை, இல்லதுல சிலதெல்லாம் வரும். வந்தாலும் அது பெரிய விபுலமானது. ஆனா இது தகுதி படிக்கணும், இதுல வரும். அதனாலதான் ஓரளவு. அப்ப இந்த கடவள்ளியில சொல்லப்பட்டதான் எடுத்துக்கலாம். கடவள்ளி ஆகட்டும், இது உபனிஷத்து அந்த உபனிஷத்துல சொல்லப்பட்டது என்ன? உத்திட்டா ஜாக்கிரத பிராப்தியவா நிரோதகா, எழுந்திரு முழித்துக்கொள்ளு, 2 சப்தம் இருக்கு. புரியத்துக்கு நான் சொல்றேன், இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எழுந்திருன்னு சொல்லிருக்கு, முழித்துக்கோ சொல்றது. இப்ப எழுந்திருன்னா என்ன, முழிச்சுக்கோன்னா என்ன? ரெண்டும் ஒன்னா? ரெண்டும் வெவ்வேறு, ரெண்டும் வெவ்வேறு. வேண்டியவற்றை முயற்சி பண்ணு என்கிறது. எழுந்திரு என்பது வேறு, முழித்திரி என்பது வேறு. சில பேர் முழிச்சுட்டு இருப்பா, படுத்துட்டே இருப்பா, படுத்துட்டு முழிச்சுன்னு அப்படியே ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பா. விட்டத்தை பார்த்துட்டு என்ன எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்ட்டு கிடையாது. அது இல்லை, ஏதோ சிந்தனையில் இருக்கணும், அது கிடையாது. ராத்திரி தூங்கும் போது கண்ணி மூடிடும், ஆனா அந்த சிந்தனை போகாது. அததான் எழுந்துக்கோ அப்படி இப்படி சொல்றதுனோ. எழுந்திரு என்பது வேறு, நாம் ரொம்ப நாள் தூங்கிட்டோம்னா எழுந்திருன்னு அர்த்தம். முழிச்சு கொள்வது வேறு, ஆத்மா நீ என்று தெரிஞ்சுக்கொள் என்று அர்த்தம். முழிச்சுக்கோனா என்ன அர்த்தம்? ஆத்மா நீ தெரிஞ்சுக்கோ, நீ பரமாத்மாவுக்கு சேஷபோதன், அதை அறிந்து கொள்வதுதான் உனக்கு அறிவு. அதை குறிக்கிறது அது என்னது? முழிச்சுக்கோன்னு அர்த்தம். முழிச்சுக்கோன்னா அண்ணா ஞானம் வருதுன்னு அர்த்தம். ஆத்ம ஞானத்தை தெரிவிக்கிறது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இந்த அடிப்படை யதீந்திரமத தீபிகாவுடைய அடிப்படை என்னன்னா, நியாயசாஸ்திரம் என்ன, மீமாம்ச சாஸ்திரம் என்ன, இது அதே ரெண்டுமே என்ன பண்ணிட்டு வேதார்த்தத்துடைய அர்த்தங்களை தெரிவிக்க வந்ததுனோ, அந்த தெரிவிக்க வந்த அர்த்தத்தை நமக்கு விபுலமாக நன்னாக அதோடைய தெரிவிப்பதற்காக சாஸ்திரம் வந்துட்டு, அந்த சாஸ்திரத்தின் துணை கொண்டுதான் வேதாந்த வாக்கியங்கள் நிர்ணயம் பண்றார் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். சரி, அந்த சாஸ்திரம் தான் இவ்வாறால ஒத்துக்கொள்ளப்படவில்லை சுவாமி. ஏன்னா அந்த சாஸ்திரம் பகவான் மேல் நம்பிக்கை இருக்கிறதா தெரியலைன்னா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அவசியம் இல்லைன்னா, நமக்கு அது எந்த ஒரு வஸ்துவா இருந்தாலும் அதை நல்லது இருந்தா தாராளமா எடுத்துக்கலாம், அது நல்லது இருந்தா தாராளமா எடுத்துக்கலாம். அப்படிதான் ஏன்னா முன்னாடி ரிஷிகளோட அப்படிதான் கையாண்டிருக்கா. முன்னாடி ரிஷிகள்னா அப்படிதான் கையாண்டிருக்கா. அதே போல நம்மளோட பூர்வாச்சாரம் கையாண்டிருக்கச்சே நீ ரொம்ப தூரம் அதுக்கெல்லாம் போக வேண்டாம். அது என்ன கையாண்டிருக்கா, எப்படி எடுத்திருக்கா, அதை தெரிவிக்கிறேன்னு அதை சொல்ல வந்ததுதான் சீனிவாசாச்சாரிய சுவாமி, தொட்டாச்சாரிய சிஷ்யர். அவர் அதுதான் யதீந்திரமத தீபிகான்னு சொன்னீங்க. எதுக்காக கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுது. எதுக்காக இதை சொல்றேன்னா, அடிப்படை இது. இந்த அடிப்படை தெரிஞ்சுட்டே வச்சுக்கேன், அது இதுவே வரக்கூடிய பிரத்யட்சமாகட்டும், அனுமானமாகட்டும்,
சப்தம் 10 அவதாரங்கள் சொல்லியிருக்காரு. அது எல்லாமே இந்த அடிப்படையில தான் பார்க்க போறோம். இந்த அடிப்படையில பார்த்தா அவள் தான் ஒத்துக்கலையே சுவாமினா, அவளுடைய கொள்கை ஒத்துக்கல. அவ சொல்லப்பட்ட கருத்துக்கள் சிலதான் இருக்கு இல்லையா, அது சாஸ்திரத்தில் ஒத்துக்கொள்ளப்பட்ட கருத்தை மட்டும் எடுத்துக்கிறார். அதை வச்சுதான் இவர் என்ன பண்றா, ஸ்தாபிக்கிற வேதாந்தத்தை தெரிவிக்கிறார். இப்ப நம்ம கடந்த காலத்தை என்ன விட்டுருக்கோம், இந்த பிரத்யட்சத்தை பார்த்துட்டு இருக்கோம். என்ன விட்டோம்னா கடைசியை நம்ம பார்த்தது சங்க பாண்டரகா, சங்கம் வெளுப்பா இருக்கும். தங்கம் வெளுப்பா இருக்கிற சங்கத்தை போய் மஞ்சள் சொல்றானோ அது பொய் தானே, அது உண்மை இல்லையே, அதுவும் உண்மைதான் தெரிவிக்கிறார். பிரத்யக்ஷம்னாலே எதை பார்த்தாலும் உண்மைன்றார். நேரா பார்த்துட்டியா, அது பார்க்கறச்சே அது பிரமம். கயத்தை பார்த்து பாம்புன்னு நினைச்சேன், அது உண்மையா பொய்யா? சுவாமி சொல்றாரு ஏற்கனவே இது பார்த்துருக்கோம், அதுவும் உண்மைதான்றார். அப்ப அது நிஜமாவே பாம்பா சுவாமி? அதான் பிரமம்னு சொல்லியாச்சு. அது அந்த கயத்துல எந்த குற்றமும் கிடையாது, அது கயிறாதான் இருக்கு, அது பாம்பா மாறல. குற்றம் எங்க இருக்கு? இவருடைய புத்தியில, இவருடைய கண் பார்வையில அந்த மாதிரி வந்துருத்தணும். அதனால அது இல்லைன்னு சொல்லாது, அது பொய்ன்னு சொல்லாது, அது உண்மை அப்படின்னு தெரிவிக்கிறார். அதே போல சங்கப்பாண்டரகா, சங்கம் வெளுப்பா இருக்கு. வெளுப்பா இருக்குன்னா இப்ப இவர் மஞ்சள் காமால் நோய், பித்த நோய், பித்த நல்லது மஞ்சளா இருக்கும். அந்த நோயை வைத்துக் கொண்டு இவர் என்ன பாக்குறார், பார்த்த உடனே ஓ சங்கம் மஞ்சளா இருக்குன்னு சொன்ன உடனே பக்கத்து வீட்டுக்காரர் வந்தார். சுவாமி என்ன சொல்ல தப்பா சொல்லிட்டு இருக்காரு, மஞ்சள் இல்லையா வெள்ளைன்னு சொல்றாருனோ. ஏன்னா அவன் என்ன சொல்றான், சங்கத்துக்கு கவசம் இட்டா போல வெள்ளி தங்க கவசம் விட்டுருக்கா பாருங்க, என்னமா மஞ்சளா இருக்கு பாருங்க. சங்கத்தாழ்வாருக்கு தங்க கவசம், பெருமாளுக்கெல்லாம் கவசம் சாத்திரமானோ அந்த மாதிரி சங்கத்தாழ்வாருக்கு கவசம் சாத்திருக்கணும், தங்கத்தாலும் சாத்திருக்கணும். அந்த அளவுக்கு மஞ்சளா தெரிஞ்சிருக்காரு. அது கிடையாது. என்ன பக்கத்து வீட்டுக்காரன் சொன்ன உடனே அதெல்லாம் என்னது வெண்மைதான் உண்மை அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? இப்ப இது இதுக்காக தெரிவிக்கணும். ஏன்னா கண்ணில் படித்திருக்கிறபடியாலே அப்ப அது தப்பான்னா தப்பில்லை, அதுவும் உண்மை. அவர் மஞ்சளா பார்த்ததும் உண்மை. அப்ப அந்த உண்மைக்கு புறமாக சொல்லியிருக்கார சுவாமின்னா குற்றம் இவரிடத்துல இருக்கு, சங்கத்துல இல்ல. இவர் மஞ்சள் காமால நோய் வைத்துக் கொண்டபடியால் இவருக்கு மஞ்சள் சொல்லியிருக்கார், அது உண்மைதானே, பொய் கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். இதுவரைக்கும் கடந்த காலட்சேபத்தை பார்த்தோம். இப்ப நம்ம பிரத்யக்ஷம் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து செம்பருத்தி பூ, இந்த மாதிரி நிறைய பிரமாணங்கள் எடுக்கிறார், ரொம்ப நல்லா இருக்கும். சப்தமாகட்டும், அனுமானமாகட்டும், அதே போல பிரத்யக்ஷமாகட்டும், இந்த 3 அடிப்படையில தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், அநேகமா நம்ம ஆழ்வார் பாசனத்துக்குள்ள நம்ம நல்லா நுழைஞ்சுள்ளோம். அது தெரியாதபடியால் தான். அதுவும் சப்த பிரமாணம் ரொம்ப சுலபம். அடுத்து சொல்லப்படுறது அனுமானம் கொஞ்சம் சிரமமா இருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். இதை விட கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஆனா இதுவே சிரமமா இருக்குன்னு நினைக்க வேண்டாம், இதுவே நல்லா தான் புரிஞ்சிருக்கு, ஒன்றும் கஷ்டம் இல்லை. இப்ப அடுத்து ஜபா குசுமம்னு பேரு. ஜபா குசுமம் அப்படின்னா செம்பருத்தி பூ. அந்த செம்பருத்தி பூ கிடையாது. இந்த திருஷ்டாந்தத்தை கபிலாச்சாரியர் எடுத்திருக்கார். சாங்கிய மதத்தோட பிரவர்த்தகாச்சாரியர், சாங்கிய மதத்தை உருவாக்கினவர் கபிலாச்சாரியர். அவர் இதை எடுத்திருக்காரு, இதை நல்லா விசாரம் பண்ணியிருக்கார். என்ன விசாரம்னா, ஸ்படிகம் இருக்கணும், ஸ்படிகக்கல் அப்படி கண்ணாடிகள் மாதிரி இருக்கும். அந்த ஸ்படிகம் இருக்கணும். அந்த ஜபா குசுமம் என்று சொல்லக்கூடிய செம்பருத்தி பூ, அந்த செம்பருத்தி பூ ரெண்டையும் வச்சுட்டு அவர் பெரிய விசாரம் பண்றார். என்னன்னா, இந்த செம்பருத்தி போல ஒரு சிகப்பு இருக்கணும். அந்த சிகப்பு அந்த படிகத்தையும் செம்பருத்தி பூயும் பக்கத்துல வச்சுக்கணும். அந்த செம்பருத்தி பூல இருக்கக்கூடிய சிகப்பு படிகத்துல அப்படியே ஏறிடும். இப்ப படிகம் வெண்மையா சிகப்பா? படிகம் வெண்மையா சிகப்பா? படிகம் வெண்மையா சிகப்பான்னா, சுவாமி அது வெண்மைதான் சுவாமி, ஆனா இப்ப சிவப்பா இருக்க சுவாமி, இப்ப அது பொய் இல்லையா? அதுவும் பொய் கிடையாது. இதுதான் சுவாமி சொல்றாரு, அதுவும் பொய் கிடையாது. இது பொய்யான கிடையாது, அது பொய் இல்லை. ஏன்னா இதுக்கு ஒரு தன்மை இருக்கு. அதே ஸ்படிகத்தை எடுத்து ஒரு புஸ்தகத்தை பக்கத்துல வைங்கோ, அப்ப அதனுடைய இது இருக்கிறதா புஸ்தகத்தை பக்கத்துல வச்சா அப்ப ஜப்பா குசுமம் தெரியுமா, அந்த சிகப்பு தெரியுமான்னு தெரியாது. ஆனா அந்த ஸ்படிகத்தை அதே அந்த ஜபா குசுமம் என்று சொல்லக்கூடிய செம்பருத்தி புஷ்பத்துக்கு பக்கத்துல வச்சா நல்லா தெரியுதுன்னா, அந்த குசுமத்தை தன்னிடத்திலே பிரதிபலிக்கக்கூடிய சக்தி அந்த ஸ்படிகத்தில் இருக்கு. அந்த செம்பருத்தி பூடைய புஷ்பம் இருக்கு இல்லையா, அந்த புஷ்பத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு தன்மை, அந்த தன்மை படிகத்திலே படியக்கூடிய ஒரு சக்தி
ஸ்படிகத்துல இருக்கு. அதனால்தான் அது என்ன தெரியுது, அது செம்பருத்தி புஷ்பத்தன்மையை போல தோன்றது. ஆனா அந்த ஸ்படிகமணியை சிவப்பு நினைக்கிறேன் இல்லையா, ஆனால் செம்பருத்தி பூ தான் சிவப்பு. இருப்பினும் இந்த ஞானமும் சத்தியம். ஸ்படிகத்தை சிவப்பு நினைச்சணும். ஏன்னா படிகம் வெள்ளதான், அது வெள்ளன்னா தண்ணீர் இருக்கக்கூடிய நிறமா இருக்கும். ஆனா அத இந்த செம்பருத்தி பூ பட்ட உடனே அதோடைய நிலையில அது மாறுறதோனும், அதுக்கு அந்த சக்தி இருக்கு. உடனே அந்த சிகப்பை தானே ஏற்றிக்கும். ஏற்றின்னு கொடுத்தோன்னே சுவாமி அது இது உண்மையான இதுக்கு வெள்ளதான், இப்ப இது பொய் அப்படின்னு சொல்ல முடியுமானா பொய் கிடையாது. ஏன்னா அந்த சக்தி அதுல இருக்கு. அதுவும் சத்தியம். ஏன்னா அதற்கு ஒரு சக்தி இருக்கு. புரியத்துக்கா சொல்றேன், புரியத்துக்கா சொல்றேன். சூரியன் தண்ணீரை பட்டு வச்சுக்கோங்க, தண்ணில பட்டு பிரதிபலிக்கிறா இல்லையா, தண்ணில பட்டு பிரதிபலிக்கச்சே அதை நிறைய பேர் போட்டோ எல்லாம் எடுத்து பெரிய அவார்டெல்லாம் வாங்கியிருக்கா. தெரியுமோன்னு? சூரியன் தண்ணீரை பட்டு பிரதிபலிக்கிறது இலக்கெல்லாம் பார்க்கலாம். அப்படி வீட்டுக்கு ஜனம் இருக்க வச்சுக்க, பக்கத்துல குளம் தான் இருந்ததுன்னா அந்த குளத்துல சூரியன் பட்டு ஜனத்திலிருந்து அந்த ஜலத்திலிருந்து பிரதிபலித்து நேரம் ஜன்னலுக்குள்ள வழும். அப்படியே இவர் கண் பூசுற மாதிரி இருக்கும். சூரியன் டைரக்டா இல்ல. இப்ப இது உண்மையா பொய்யா? இதுக்குன்னு சில பேர் படம் எடுத்து அதுக்கு பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கா. அப்ப பொய்யா இருந்தா அது பிரைஸ் கொடுப்பாளா சுவாமி? அது பரிசு பொருள்லாம் கொடுப்பாளா? கொடுக்க மாட்டாரணும். அப்ப அதுவும் சத்தியம்தான், அதுவும் உண்மைதான். ஏன்னா உண்மையாக இருக்கவே தான் படம் எடுக்கிறார். படம் எடுக்கவே தான் அதுக்கு பிரைஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. பொய்யா இருந்தா பரிசு கொடுப்பாரா சுவாமி? அது என்ன சுவாமி பொய்? அது பொய் ஒரு படம் எடுத்திருக்காரு, பரிசு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார் இல்லையா? அதை போலதான் இங்கேயும் ஜபா குசுமம், அதாவது செம்பருத்தி புஷ்பம், அது என்ன இதுல வச்சேன், அது இந்த ஸ்படிகத்துல வச்ச உடனே அதோடைய தன்மை வந்துடுத்து. அதுவும் உண்மைதான். அது சிகப்பா இருக்கிறதும் உண்மைதான். மற்றொரு படம் சிகப்பு, ஏன்னா மற்றொரு படம் சிகப்பு தெரியலையே, அதே கூட ஒரு புஸ்தகத்துல வைக்கிறோம், சிகப்பு தெரியலையா? அப்ப அந்த ஸ்படிகத்துல வச்சாதான் சிகப்பு தெரியுது. அப்ப அந்த ஸ்படிகத்துக்கு அந்த சிகப்பை இருக்கக்கூடிய சக்தி இருக்கு. இன்னொரு பொருளை வச்சா சிவப்பு தெரியாது. ஆக அதைத்தான் தெரிவித்தார். இது ரெண்டாவது. நிறைய சொல்லிட்டார், இதுவும் ஒண்ணு. அதுக்கு மேல நம்ம முக்கியமா நம்ம ஒண்ணு பார்ப்போம். காணல் நீர். காணல் நீர் இப்ப நம்ம ஹைவேஸ்ல போயிட்டு போகணும், வண்டியில போறச்சியோ இல்ல நடந்து போறச்சியோ, ஹைவேஸ்ல போறச்சு அந்த கொடியில ஜலம் இருக்கிற மாதிரி நல்லா தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். இந்த திட்டாந்தத்தை அத்வைதி சங்கராச்சாரிய எடுத்திருக்கார். நீங்க பார்க்கிற வஸ்து எல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு இருக்கலே, கிடையாது. பிரம்மம் ஒன்னே சத்தியம். பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யா, ஜீவோ பிரம்ம இவ நாபரகா. இது வேதாந்த டிண்டிமகான்னு தெரிவிக்கிறார். எதுவுமே உண்மை கிடையாது, பிரம்ம ஒன்னே சத்தியம். அதுக்குதான் இந்த திட்டாந்தம் இருக்காரு. காணல் நீரை போல நீங்க பாக்குறீங்க. இங்கிருந்து காணல் நீர் பாக்குறீங்களோ, பாக்கறச்சே அங்க தூரக்க தண்ணி இருக்கதா தெரியுது, கிட்டக்க போகணும் தண்ணி கிடைக்கிறதா? எனக்கு தாகமா இருந்தது, போய் குடிக்கலாம் பார்த்தா தண்ணியே இல்லையே. அதே போல ஒரு பிரமம், அந்த பிரமத்தால நீங்களாம் இருக்கிறதா தெரியறது. இது உண்மையில கிடையாது. நீங்க இருக்க, நான் இருக்க, எல்லாம் இருக்குன்னு சொல்றேன். பிரம்மம் ஒண்ணே சத்தியம், மற்றதெல்லாம் பொய். அப்படி அதுக்கு இந்த திட்டாந்தம் எடுத்திருக்காரு. சுவாமி சொல்றார் அந்த காணல் நீரும் உண்மைன்ட்டார். என்ன பாத்துக்கோ, அந்த காணல் நீரும் உண்மை. அதுக்குதான் மிருகதிருஷ்டிகான்னு பேரு. மிருகதிருஷ்டிகான்னு பேரு. இங்க நம்ம பெரிய ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கிறது கிடைக்கிறதுனோ, இங்க ஏன் சரி சுவாமி, இப்ப எனக்கு காணல் நீர்னு தெரிஞ்சுட்டோம், இன்னைக்கு தெரிஞ்சிருத்து. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கொஞ்சம் நிதானமா போறேன். இன்னைக்கு ராத்திரி நான் ஒரு ரூம்குள்ள போயிட்டு இருந்தேன். அங்க கயிறு வளைஞ்சு இருந்தது, இருட்டா இருந்தது. பாம்புன்னு நினைச்சுட்டேன். அது தோட்டத்து பக்கத்துல அந்த ரூம் இருக்கிறபடியா பாம்புன்னு நினைச்சுட்டேன். அப்புறம் விளக்க போட்டு பார்த்தேன், ஓ இது கயிறு, தெரிஞ்சுட்டுன்னு முடிச்சுட்டேன். ஆனா அந்த கயிறை எடுக்கல, அப்படியே இருக்கேன். அடுத்த நாள் போறேன், அடுத்த நாள் தேவரை போறேன், அப்பயே இருட்டா இருக்கு. அப்ப அந்த கயிறு இருக்கு, அப்ப பாம்புன்னு நினைப்பேனா? என் கண்ணுக்கு தெரியுமா பாம்புன்னு? தெரியாது. தானே படிக்கும், பாம்புன்னு தெரியும். முதல் நாள் தான் என் கண்ணுக்கு பாம்புன்னு தெரியும், ரெண்டாம் நாள் என் கண்ணுக்கு பாம்புன்னு தெரியாது. அதே இந்த காணல் நீர் இருக்கு பாருங்க, தானே பாருங்க. இந்த காணல் நீர் முதல் நாள் போனேன், ஹைவேஸ்ல போயிட்டு இருந்தேன், ரொம்ப தூரக்க நல்லா தண்ணி இருக்கிற மாதிரி தெரிஞ்சிட்டு, கிட்டக்க போனா இல்லை. சரி இல்ல சுவாமி, இது காணல் நீர், நீங்க தண்ணி கிடையாது அப்படின்னு புரிஞ்சுட்டேன். அடுத்த நாள் போறேன், அடுத்த நாள் போறச்சும் அதே மாதிரி தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது.
என் கண்ணுக்கு தெரியாது. இப்ப முதல் நாள் கயத்தை பாம்புன்னு நினைச்சு பிரமிச்சனும், மறுநாள் அதே மாதிரி நான் பிரமிச்சனா என் கண்ணுக்கு பாம்புன்னு தெரிஞ்சுதானா? தெரியல, கயிறும் தெரியறதுனும். ஆனா இங்க மறுநாளும் தண்ணின்னு தான் தெரியறது. இதுதான் சங்கராச்சாரியர் எடுக்கிறாரு. இத பாருங்க, இதெல்லாம் உண்மை உண்மை நினைச்சுட்டு இருக்கிற கிடையாதுன்னு சுவாமி சொன்னாரு. இல்ல இல்ல, முதல் நாளுக்கும் 2ஆம் நாளுக்கும் வித்தியாசம் உண்டுன்றார். என்ன வித்தியாசம் இருக்கு? வித்தியாசம் இல்லையே. முதல் நாளும் எனக்கு அங்க அங்க மிருகதிருஷ்டிகா என்று சொல்லக்கூடிய காணல் நீர் தெரியறது, 2ஆம் நாளும் காணல் நீர் தெரியறது. ஆனா 2 நாளும் கிட்டக்க போனா தண்ணி இல்லைன்னு தெரியறது. அப்படி இருக்கச்சது இதுதான் எல்லாரும் உண்மை நினைச்சிட்டு இருக்கா? பிரபஞ்சம் உண்மை, இருக்கிறாலும் உண்மை அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க கிடையாதுன்னாரு. இல்ல இல்ல, முதல் நாளுக்கும் 2ஆம் நாளுக்கும் வித்தியாசம் உண்டுன்னாரு. சாரி, கண்ணுல 2ஆம் நாளும் அதே அதே தெரியறது. நான் இல்ல இல்ல, முதல் நாளை நான் என்னத்த நினைப்பேன், போய் தண்ணி குடிக்கணும், எனக்கு தண்ணி தாகமா இருக்கு, நான் போய் தண்ணி குடிக்கணும்னு நினைப்பேன். கிட்டக்க போன தண்ணி இல்லைன்னு தெரியும். ஆனா 2ஆம் நாள் அங்க போய் தண்ணி குடிக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன். இதுதான் வித்தியாசம். முதல் நாள் நான் நினைப்பேன், தண்ணி குடிக்கணும்னு நினைப்பேன் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? மறுநாள் எனக்கு அந்த ஞானம் வந்துடுத்து. முதல் நாள் இந்த காணல் நீர் என்று சொல்லக்கூடிய அங்க தண்ணி இருக்கு என்ற ஞானம் இருந்தது. 2ஆம் நாள் ஓ இது தண்ணி இல்லை, இதுதான் காணல் நீர் அப்படின்ற ஞானம் வந்துடுத்து. தண்ணி குடிக்க போவேன்னா போக மாட்டேன். அதனால அதுவும் சத்தியம்தான், அதுவும் உண்மைதான். அது என்னமா உண்மையாகும்னா தானே பாருங்க, அது என்னமா உண்மையாகும்னா புரியத்துக்காக சொல்றேன். பகவான் பஞ்சீகரணம் பண்ணபடியாலே, இந்த பஞ்சீகரணம் முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். பஞ்சீகரணம் பண்ணபடியால்னா அந்த அந்த காணல் நீர் எதனால தெரியுது? சூரிய கிரணம் பட்டபடியால் தான் தெரியுது இல்லையா? ஒரு கொடியில சூரிய கிரணங்கள் இருக்கு, நல்ல மத்தியான வெயில், அந்த வெயில சூரிய கிரணம் பட்டவன அந்த காணல் தெரியாது. அப்ப சூரிய கிரணத்தில் ஜலத்தின் திவலைகள் பட்டு அந்த சூரிய கிரணத்துல தான் அந்த ஒளி விடுறது. இதே அங்க சூரியன் இல்லாத போயிட்டா அவன் காணல் தெரியுமா? தெரியாது. சூரியன் இல்லைன்னா காணல் தெரியுமா? தெரியாது. அப்ப ஜல தத்துவம் என்ன, சூரிய கிரமமாக தேஜஸ் தத்துவம் என்ன, இரண்டையும் பகவான் பஞ்சீகரணம் பண்ணார். பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், இதெல்லாம் பஞ்சீகரணம் கடந்த காலத்துல நம்ம பார்த்திருக்கோம். பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் இது எல்லாத்தையும் பாதியா வெட்டிட்டு ஒரு பாதியை தான் வச்சுண்டு மற்ற பாதியை 4ஆ பண்ணி ஒவ்வொரு பஞ்சபூதத்திலும் ஒவ்வொன்னு சேர்க்கிறாரோனும். அந்த அதுக்குதான் பஞ்சீகரணம் பேரு. பின்னாடி சொல்றேன் பஞ்சீகரணம் எப்படி பண்றார் பிரளயத்தின் போது பகவான் சொல்றேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்க செய்து. அதனால அந்த பஞ்சீகரணம் பண்ணபடியாலே ஜல தத்துவமும் தேஜஸ் தத்துவமும் சேர்றது. என்ன பாருங்க, இதெல்லாம் அறிவியல்வாதிகள் இன்னைக்கு ஒத்துருக்கா. அன்னைக்கே சுவாமி சொல்லிட்டார், ஜல தத்துவமும் தேஜஸ் தத்துவம் தேர்றது. தேர்ந்தபடியாலே என்ன ஆயிடுது, அங்க ஜலம் இருக்கிறவா நமக்கு ஒரு பிரமம் ஏற்படுதுன்னு. அப்ப அந்த தூரத்துல பார்க்க அது எப்படி சூரியன் இருந்தா தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. அப்ப தேஜஸ் தேஜஸ் பதார்த்தம் தான் சூரியன். அந்த சூரியன் இருந்தா தான் தெரியும், இந்த வெயிலனா தெரியவே தெரியாது. அப்ப அதுவும் உண்மைதான், ஏன்னா பஞ்சீகரணம் பண்ணபடியாலே அப்படின்னு தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் திக்பிரமம், எத்தனை இதை தெளிவா ஆட்சேபிக்கிறான், இல்லை இல்லை இல்லைன்னு. யாரு 2 சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இங்க சித்தாந்தின்னு பேரு, அவளுக்கு ஆட்சேப சுவாமிகள்னு பேரு. அவளுக்கு ஆட்சேப சுவாமிகள் பேரு. இந்த சித்தாந்த் சொல்றதெல்லாம் நான் ஆட்சேபிச்சுட்டு இருக்கான். அடுத்தது இப்ப திக்பிரமம், திக்மோகம்னு சொல்லுவா. திக்பிரமம், திக்மோகம். காட்டுல போனோம், ஒரு காட்டு அடர்ந்த காடு, அடர்ந்த காடு போனோடனே தெற்கு எது வடக்கு எது எதுவுமே தெரியலனாரு. தெற்கு எது போனோம் காட்டுக்கு நமக்கே சில இடத்துக்குலாம் போச்சுன்னா சில பேர்லாம் கேட்டு அதுக்குன்னு தனியா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அநேகமா இந்த வைதிகாலாம் என்ன பண்ணுவா தெரியுமா, வேற வேற இடத்துக்கு போயிட்டா வச்சுக்கனேன், இவாளுக்கு தெரிஞ்ச இடமா இருந்தா அங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நல்லா தெரியும். இவாளுக்கு தெரியாத இடமா இருந்தா அதுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு இருக்கா. அதை கொண்டு போய் அங்க வச்சாச்சுன்னா அது இதுதான் கிழக்குன்னு அதுக்கு ஆகணும். உடனே என்ன பண்ணா, கிழக்க வச்சு கும்பத்தை வைக்கணுமோனோ, புண்ணியாவசம் பண்ணணுமோ, எந்த காரியம் பண்ணணும் கிழக்கு நோக்கி இருக்கணுமோனோ, வடக்கு எது கிழக்கு எது தெற்கு எது மேற்குன்னு தெரியணுமோனோ, அதுக்கு தான் வைதிக காரியம் பண்ணணும். அதெல்லாம் பண்ணுவா, அது வச்சுட்டு இருக்கா. இப்ப அந்த இது ரொம்ப முக்கியம். காட்டுக்கு போயாச்சு, அடர்ந்த காட்டுக்கு போயாச்சு, கிழக்கு இது தெற்குன்னு தெரியுமா? தெரியாது. இதுக்குதான் திக்மோகம்னு பேர். திக்மோகம் அநேகமா வண்டி ஓட்டுறா பாருங்க,
இந்த கால் டாக்ஸி எல்லாம் ஓட்டுற பாருங்க, வெளியூருக்குலாம் போறா பாருங்க, அந்த வண்டி ஓடுறவர்கள் அந்த திசை ஞானம், இந்த திக் ஞானம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நிறைய ஹைவேஸ் வந்துருச்சு. ஹைவேஸ் வந்துருச்சு. அது ஹைவேஸ் வந்தது மட்டும் பெரிய விஷயம் இல்லை. இதுல ஊருக்குள்ள போகிறதுக்கு ஒரு பாதை, ஊருக்கு வெளியில போறதுக்கு ஒரு பாதை அப்படின்னு வச்சுட்டு இருக்கா இல்லையா? இந்த 2 பாதை மாத்தி, அந்த காலத்துல அதுக்கிற ஒரே பாதையா தான் இருந்தது. 2 பாதை மாத்தினபடியாலே ஊரே மாறிடுச்சு. ஊரே இப்ப உள்ளுக்குள்ள போயிடுச்சு. ஹைவேஸ் தனியா இருக்கு இல்லையா? அவளுக்கு இது கிழக்காது தெற்காது மேற்காது, அவளுக்கு ரொம்ப இதெல்லாம் முக்கியம். எதுக்கு சொல்ல வந்தேன், இதை பெரியவாச்சான் தன் வியாக்கியானத்தை எடுக்கிறார். திருமாலை வியாக்கியானத்துல என்ன தெரியுமா தெரிவிக்கிறார்? ஆழ்வார் பாசுரம், தொண்டர்படி ஆழ்வார் பாசுரம், குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிறத்திரவதந்து அரவணை துரியமா கொண்டு உடலுக்கு உயிருமாலோ என் செய்கையின் உலகத்தீரன் தெரிகிறார் இல்லையா? அப்ப அந்த வியாக்கியானத்தை பெரியவாச்சனம் தெரிவிக்கிறார். ஆழ்வார் தெரிவிக்கிறானா, பகவான் எதுக்கு 4 திக்குகளை சிருஷ்டித்தான் இப்பதான் தெரியுதுன்னார். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு தெரு எதுக்கு சிருஷ்டித்தான் தெரியுமா? எதுக்குன்னா திருமுடியை வைக்கிறதுக்கு மேற்கு பக்கம், குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி நடந்துட்டு இருக்கு உற்சவங்கள். இன்னைக்கு 6ஆம் உற்சவம் 7ஆம் உற்சவம், ஆச்சரியமான உற்சவம் நடந்துட்டு இருக்கு. திரு குடதிசை முடியை வைத்து, அப்ப மேற்கு திக்கிலே தன்னை முடிய வைத்தான், சிருஷ்டித்தான். ஆனால் தன்னுடைய திருமுடியை வைப்பதற்காக மேற்கு திசை சிருஷ்டித்தானாம். குணதிசை பாதம் நீட்டி, அதே போல கிழக்கு திக்கில தன்னுடைய திருவடியை நீட்டினானாம். அவ தன்னுடைய திருவடியை நீட்டுறதுக்காக கிழக்கு திசையை சிருஷ்டித்தானாம். அதே போல எல்லாரும் சேவிக்கணுமோனோ, சேவிப்பதற்காக தெற்கு திக்கிலே தென் திசை இலங்கை நோக்கி தெற்கு திக்கிலே தன்னுடைய முகப்பார்வை தெரியல மாதிரி தெற்கு திசை சிருஷ்டித்தானாம். திருமுதகு, முதுகு இருக்கு இல்லையா, அந்த புறமுதுகு, அந்த பின்னழகு, முன்னழகும் பின்னழகு தேவாயன்வார். அப்படி இருக்கச்சே முன்னழகும் பின்னழகிய பெருமா இல்லையா, அந்த பின்னழகை காட்ட வடக்கு திசையை சிருஷ்டித்தான் தெரிவிக்கிறார். அப்படி இருக்கச்சு என்ன, அப்ப திசை இப்படி இருக்கு இல்லையா, அதனால்தான் இந்த திசைக்கு திக்மோகம் பிடிக்கிறதுன்னு அர்த்தம். சில இடத்துல போனா இது கிழக்கா இது தெற்கா இது மேற்கா இது வடக்கா தெரியவே தெரியாத திக்மோகம் பிடிக்கிறது என்ன அர்த்தம்னா, மறுபடியும் இதேதான் என்ன வருது, பஞ்சீகரணம் பண்ணது. பஞ்சீகரணம் பண்ணது இல்லையா, பஞ்சீகரணம் பண்ணபடியாலே திசை எதுன்னு தெரியாது. அந்த திசை என்னன்னா நமக்கு திக்மோகம், திசை மாறாது. ஆனா நம்முடைய திக்மோகத்தாலே அப்படின்னா திக் பிரமம் அப்படின்னு சொல்லுவா. அது எப்படி வருதுன்னு சொல்றேன். இங்கிருந்து இப்ப நம்ம சென்னையில இருக்கோம், சென்னையிலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு போகணும். ஸ்ரீரங்கம் எங்க இருக்கு சுவாமி? சென்னைக்கு தென்மேற்குல இருக்கு. சென்னைக்கு தென்மேற்குல ஸ்ரீரங்கம் சொல்லலாம். தென்மேற்கும் சொல்றதை காட்டிலும் தென்கிழக்கு தான் சொன்னோம், தென்மேற்கு சரியா வராது. சென்னைக்கு தென்மேற்குல இருக்குன்னு சொல்லலாம். அதே ஸ்ரீரங்கத்துல இங்க வரணும் வச்சுக்கோங்க, ஸ்ரீரங்கத்துல இங்க வரணும்னா என்ன பண்றது, இதுக்கு என்ன சொல்லலாம், வடகிழக்குன்னு சொல்லலாம். சென்னை ஸ்ரீரங்கத்துல வடகிழக்குல இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சுவாமி என்ன பண்ணார், இங்கிருந்து ஸ்ரீரங்கம் போகணும்னார். ஸ்ரீரங்கம் போகணும்னு சொன்ன உடனே நேர ஸ்ரீரங்கத்துல தென்மேற்குல இருக்குன்னு சொன்ன உடனே என்ன பண்ணார், நேர தென்மேற்கு போயிட்டார், ஸ்ரீரங்கம் போய் சேர்ந்துட்டார். அங்க என்ன பண்ணார், ஸ்ரீரங்கம் சொன்ன உடனே அங்கிருந்து ஆழ்வார் திருநெல்வேலி போகணும். ஆழ்வார் திருநெல்வேலி போகணும்னா என்ன பண்ணார், அங்கிருந்து ஸ்ரீரங்கத்துல இருந்து என்ன பண்ணும், அது எங்க இருக்கு சுவாமி, தப்பா சொல்லியிருக்கேன், ரொம்ப தப்பா சொல்லியிருக்கேன். அது எங்க இருக்கு, ஆழ்வார் திருநெல்வேலி ஸ்ரீரங்கத்துல தெற்கு பக்கம், தெற்கு பக்கம் போகணும், இன்னும் அதுக்கு இன்னும் தெற்கு பக்கம் போகணும். தெற்கு பக்கம் போயாச்சு, போய் சேர்ந்துட்டார். சேர்ந்த உடனே அங்க என்ன பண்ணார், அப்ப ஆழ்வார் திருநெல்வேலி போனோம்னா இது போகணும்னார். அப்ப எப்படி தென்மேற்குல போனோமோ அதே போல தென்மேற்குல போனா ஸ்ரீரங்கம் வந்து நினைச்சிட்டு போனார். எங்க போயிட்டார், நேரம் சமுத்திரத்துக்கு போயிட்டார். சமுத்திரத்துக்கு, திருச்செந்தூர் சமுத்திரத்துக்கு போயிட்டார். அப்பனா திக்கு அவருக்கு தெரியல. இந்த திக்கு தெரியல, திக்கு தெரியாதபடி இந்த திக்பிரமம்னு பேரு. இங்கிருந்து போறச்சே கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு வேற விஷயம், அங்கிருந்து வரும்போது மாறும் இல்லையா. இப்ப அந்த மாதிரி அப்படி என் கிழக்க பார்த்து இருக்கேன்னா இப்ப திரும்பிட்டேன்னா மேற்க பார்த்து இருக்கேன்னு அர்த்தம். ஆனா மேற்கு கிழக்கு மாறுமானா மாறவே மாறாது, அது மாறாது, அது அப்படியேதான் இருக்கும். நாம தான் அதை மாத்திக்கிறோமோ, அப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அதை இது எது போல, மஞ்சள் காமாலை நோய் இருக்கிறவன் சங்கத்தை பார்த்து மஞ்சள்னு சொன்னான். அதே போல இந்த பிரமம், இந்த காணல் நீர் பார்க்கிறவன் என்ன பண்ணா, பஞ்சீகரணத்தால காணல் நீர் ஆயிடுத்து. அப்ப அதே போல திசை என்ன ஆயிடுத்து,
உன் கண்ணுல ஏதோ ஒண்ணு இது இருக்கு, என்ன இருக்கு, இந்த திசை மாறி போயிருக்கிற, நீ மாறி இருக்க, நீ மாறி இல்லையா, அதனால அது மாதிரி ஆயிட்டு இல்லையா. இதத்தான் இந்த திசையை தார்க்கிகன் நியாயசாஸ்திரம் பண்ணணும் தனி திரவியம்னு சொல்றான். திசைய தனி திரவியம்னு சொல்றான். 9 திரவியங்கள் பார்த்தோமோ, அந்த 9 திரவியம் சொல்லும்போது திக்க தனி திரவியம் சொல்றான். அது நம்ம சாஸ்திரக்கால ஒத்துக்கிறேன். ஏன்னா திக்கு தனி திரவியமே கிடையாது. ஏதோ ஒரு திரவியத்தை வைத்துக் கொண்டுதான் திசை சொல்வது, அதான் உண்டு. இங்க தனி திரவியமா இருந்தா திரவியம்னால மாறப்படாது. என்ன திரவியமாக இருந்தால் மாறப்படாது. அந்த திரவியம் ஜலம் என்று இருந்தால் எங்கிருந்தாலும் ஜலம்தான். அதே போல ஆக நீயும் இருந்தாலும் அக்னிதான். அக்னி அதே போலதான். ஸ்ரீரங்கத்தில் அக்னி வேறு, சென்னை குறிக்கிற அக்னி வேறு கிடையாது. இது சொல்ல வந்தனா. ஆனா சென்னையிலிருந்து ஸ்ரீரங்கம் போகும்போது திக்கு மாறுறது. அதே ஆழ்வார் திருநகரிலிருந்து ஸ்ரீரங்கம் வரும்போது திக்கு மாறுறது. எப்படி மாறியதோ அப்ப அது தனி திரவியமே கிடையாது, தனி திரவியமே இல்லை என்றார். ஏன்னா இதற்கு இது எதுக்குன்னா வடக்கு மேற்கு தெற்கு கிழக்கு இதெல்லாம் வரையறுக்கப்படுதுன்னா ஒரு பொருளை வைத்துக் கொண்டு. அப்ப இந்த வஸ்து ஸ்ரீரங்கம் இங்க இருக்கு. இப்ப ஒண்ணு வேணாம், இப்ப திருமலையிலிருந்து ஸ்ரீரங்கம் திக்கே வேறு, அதே ஸ்ரீரங்கத்திலிருந்து திருமலை திக்கே வேறு. அதை வச்சு இல்லையா. அதனால அந்த பொருளை வைத்துக் கொண்டுதான் கிழக்கு சொல்றோமே தவிர இந்த பொருளை வைத்துதான் வடக்கு என்கிறோம். அதனால இந்த திக்கும் பொய் ஆகாது. என்ன புரியுறதா? இப்ப சென்னையில இருந்து ஸ்ரீரங்கம் போறேன், ஸ்ரீரங்கத்துல இருந்து சென்னைக்கு போறேன். அப்ப ரெண்டுமே ஒரே திக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்ப திக்கு மாறிட்டுதான் மாறும். அதனால நம்மளுடைய நிலை தான் மாறுது. அதனால அது திக்பிரமம். அப்ப திக்கும் பொய் ஆகாது. அடுத்தது ஒரு தீபம், ஒரு சக்கரம் இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு சக்கரத்துல சுத்தி தீபத்தை ஏற்றிட்டா, கொல்லிக்கட்டையை வச்சு ஏத்திருக்கா. ஒரு 10 கொல்லிக்கட்டையை வச்சு சக்கரத்தை ஏத்திட்டா. இந்த விளையாட்டெல்லாம் காமிக்கிறா பாருங்க, அப்படியே சக்கரத்தை சுத்துவா. அப்படியே சுத்திட்டு வச்சே அப்படியே சுத்தி ஒரே தீபமா தெரியும். ஆனா அதுக்குள்ள 10 கொல்லிக்கட்டையை வச்சு ஏற்றிருக்கா. 10ம் தனித்தனியா எரியறது. சக்கரத்துல வச்சிருக்கா தனித்தனியா. அதை சுத்தி விட்டாச்சுக்கேன், சுத்தி விட்டாச்சுன்னா சுத்தி ஒரே நெருப்பு, ஒரே நெருப்புன்னு சொல்றா இல்லையா. ஒரே நெருப்புன்னு சொன்னாரு. அது பொய்யா? பொய் இல்லையானா அது பொய் ஞானமானா சத்தியமான ஞானம். அதாவது உண்மையில் எல்லாரும் நெருப்பு இருக்கான்னா இந்த நெருப்புக்கு அந்த நெருப்பு இடைவெளி இருக்கு. இந்த இந்த கொல்லிக்கட்டை, இந்த கொல்லிக்கட்டை, அதுக்கடுத்து இன்னொரு கொல்லிக்கட்டை, 3, அதாவது 10 கொல்லிக்கட்டை தனித்தனியா வச்சிருக்கா. ஒவ்வொரு கொல்லிக்கட்டையும் தனித்தனியா இருக்கிறது. அந்த தனித்தனியா இருக்கக்கூடிய அது சக்கரத்துல இருக்கு. அந்த சக்கரத்தை சுத்தினா நல்லா வேகமா சுத்தும் போது ஒரே தீயா தெரியும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. இப்ப ஒரே தீயா தெரியுதுனோ இது பொய் தானே, பல பல தீகள் தானே, பல பல கொல்லிக்கட்டை தானே. இல்ல ஒண்ணுதான், அதுவும் சத்தியம் தானே. அதாவது உண்மையில் எல்லா இடத்துலும் நெருப்பு இருக்கான்னா என்ன பாருங்க, ஒவ்வொரு நெருப்பத்துக்கும் இடைவெளி இருக்கு. ஒவ்வொரு நெருப்புக்கும் ஒரு 6 அங்குலம் இடைவெளி இருக்கு, இடைவெளி இருக்கு. ஆனா சுத்திர உடனே மொத்த இடத்துல நெருப்பு இருக்கா தோடுதனும். அது பொய்யான்னா பொய் கிடையாது, பிரமம்னு பேரு. அதுக்கு என்ன பேரு? பிரமம். பிரமம் தானேன்னா. ஆனா இந்த இடத்துல அது சத்தியம். சத்தியம் ஏன் சத்தியம்னா நம் கண்ணுக்கு நன்னா தெரியறது. ஆனா அந்த கண்ணுக்கு ஒரு சக்தி கிடையாது. என்ன சக்தினா கொல்லிக்கட்டை 10 கொல்லிக்கட்டை தனித்தனியா வச்சிருக்காரு இல்லையா. தனித்தனியா வச்சிருக்கும் போது அது வேகமா நன்னா சுத்தும் போது அந்த இடைவெளியை கிரகிக்கணும் இல்லையா. ஒவ்வொரு கொல்லிக்கட்டைக்கும் 6 அங்குலம் இடைவெளி இருக்கு. அந்த 6 அங்குலம் இடைவெளியை கிரகிக்கணுமோ, அந்த கிரகிக்கக்கூடிய சக்தி கண்ணுக்கு இல்லை. அதனால்தான் ஒரே அக்னியா தெரியறதே தவிர அந்த இடத்துல 2 அக்னியோ 3 அக்னியோ சொல்லாத அக்னி இருக்கு. ஆனால் வேறுபாடு நம்மளால கிரகிக்க முடியல. அப்ப அந்த கொல்லிக்கட்டை வேகமா சுத்தினபடியாலே கிரகிக்க முடியல. அது பொதுவா சுத்தினா சும்மா சுத்தின்னு வச்சு ஒண்ணு வேணாம். இப்ப ஃபேன் இருக்கணும், இந்த எக்ஸாம் நல்லா இருக்கும். ஃபேன் இருக்கணும், ஃபேன்ல 3 பிளேட் இருக்கு. அந்த 3 பிளேடு ஃபேன் சுத்துறது 5ல வச்சு சுத்தினா வச்சுக்கேன் ஓஹோன்னு சுத்தும். அப்ப எல்லாமே என்னன்னா ஃபேன் சுத்தின்னு இருக்கு சுவாமி, எத்தனை பிளேடு இருக்கு என்ன இருக்கு ஒண்ணுமே தெரியாது. அதுல நீங்க 1ல வச்சிருக்கோ, 1ல வச்சேன்னா 3 பிளேடு தான் சுவாமி, அதுக்கு மேல கிடையாது அப்படி தெரியுதுன்னா. அது தெரியறது என்னன்னு, ஏன்னா என் கண் வேகத்தை கிரகிக்கக்கூடிய சக்தி கிடையாது. நன்னா 5ல வச்சாச்சுன்னா கங்கேஜ் கிரகிக்க சக்தி கிடையாது.
அதை ஒண்ணுல வச்சாச்சுன்னா அந்த சக்தி இருக்கணும். அதை பொய்ன்னு சொல்லாது, அதை பொன்னின்னு சொல்லாது. அதுவும் உண்மைதான். ஏன்னா அது மாறல. என் கண்ணுலடி இருக்கக்கூடிய கோளாறு அந்த சக்தி என்கிட்ட இல்ல, அதையும் பொய்ன்னு சொல்லாது. அதுவும் பிரத்யக்ஷம் தான், உண்மைதான் தெரிகிறார். அதுக்கப்புறம் இன்னொன்னு எடுக்கிறார், நிறைய எடுத்திருக்காரு, ஒவ்வொன்றும் சொல்றாரு. கண்ணாடியில முகம் பாக்குறோமோ, கண்ணாடியில முகம் பாக்குறோம்னோ, கடைபிடிச்சு அவ வர நல்லா மேக்கப் பண்ணிட்டு கண்ணாடி முகம் பார்த்துப்பா. முகம் பார்த்துருவனும், இந்த முகம் வந்து நிஜ முகமா பொய் முகமா? இந்த முகம் நிஜ முகமா பொய் முகம்? சுவாமி கண்ணாடில எப்படி சார் நிஜ முகம் இருக்கும்? பொய் முகம் தானே என்னன்னா? அது பொய் முகம் இல்லை இல்லையா? இல்லை, நிஜ முகம் தான் சொல்றாரு. ஏன் நிஜ? இதெல்லாம் 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 நமக்கு புரியவே புரியாது. சுவாமி நிஜ முகம் தான் சொல்றாரு. ஏன்னா இப்ப நாம் என்னுடைய முகத்துக்கு அலங்காரம் பண்ண வச்சுக்கேன், என் முகத்துக்கு அலங்காரம் பண்ணா அப்படி அலங்காரம் பண்ணிட்டு அந்த முகத்துல பார்த்தா அப்படியே காமிக்கிறதானோ? ஒருத்தர் என்ன பண்ணார், சுவாமி எதுக்கு சுவாமி என் முகத்துக்கு அலங்காரம் பண்ணும்? கண்ணாடிக்கு அலங்காரம் பண்ணி நான் கிட்ட போய் நிக்கிறேன், அது எனக்கு வந்துருமோன்னா கண்ணாடிக்கே ஜிமிக்கி போடுறாரு, கண்ணாடிக்கே மூக்குத்தி போடுறாரு, எல்லாம் போட்டு அங்க போய் நீ வருமானம் வராது. நீ அலங்காரம் பண்ணிட்டா தான் அதுல கண்ணாடி தெரியும். அப்ப உன்னுடைய பிரதிபிம்பம் தான் கண்ணாடி தெரியுமே தவிர கண்ணாடிக்கு அலங்காரம் பண்ணா உனக்கு தெரியுமானா தெரியாது. என்ன பண்ணுங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வச்சுக்க முடியாது. அதே போல புரியத்துக்காசன ஒருத்தர் ஒரு வீட்டுல சுவாமி எழுதிருக்கார், மோட்சம் போகணும், மோட்சம் போகணும்னா ஞானபக்தி வைராக்கியம் வேணும். ஞானபக்தி வைராக்கியம் வேணும்னா அப்ப அவருக்கு நான் வந்து என்ன பண்ணணும்? ஞானபக்தி வைராக்கியத்தை சம்பாதிக்கணுமோ? இப்ப மோட்சம் வேணும்னா அவருடைய பிரசாதம் எனக்கு வேணுமோ? பகவானுடைய பிரசாதம், பகவானுடைய பிரசாதம் வேணும்னா என்ன பண்ணார்? அவர் எனக்கு கொடுக்கணுமானோ? இவர் என்ன பண்ணார்? பஞ்சபாத்திர உதிரியை எடுத்து வச்சுட்டு பகவானுக்கு பஞ்சபாத்திரம் காமிக்கணுமோனோ? அதை காமிக்காம தனக்கே காமிக்கிறார். அர்க்கம் சமர்ப்பயாமி, பாத்தியம் சமர்ப்பயாமி, ஆச்சமனியம் தனக்கே சமர்ப்பிக்கிறார். சமைக்கிறார். என்ன சுவாமி இதை பண்ண, இந்த மாதிரி பண்ண முடியுமானா? அந்த மாதிரி பண்ண முடியாது, பெருமாளுக்கு தான் சமர்ப்பிக்கணும்னு ஒருத்தர் சொன்னார். இன்னொரு சுவாமி சொன்னார், சுவாமி நான் தானே அவர் பிரசாதத்தை சாப்பிடணும், அந்த தீர்த்தம் எனக்கு தானே வரப்போறது, அவரை எடுத்துக்க போறாரு, அப்ப நானே பண்ணிக்கிறேன்னா? இல்ல, நீ பண்ணிட்டா வராது, அவருக்கு பண்ணினா தான் உனக்கு கிடைக்கும், அவருக்கு பண்ணான்னு உனக்கு கிடைக்காது. இது போல நீ அலங்காரம் பண்ணினா தான் கண்ணாடிக்கு தெரியும். என்ன பண்ணுங்க, நீ அலங்காரம் பண்ணினா தான் கண்ணாடிக்கு தெரியும். அப்ப நான் தானே பிரசாதம் சாப்பிடணும்னா எதிர்க்கு கேட்டனா? நீ அலங்காரம் பண்ணி கொண்டுதான் கண்ணாடி நல்லா தெரியும். அதே போல பெருமாளுக்கு திருவாராதனம் பிரசாதம் கண்ட்ரோல்ல பண்ணுவது இதெல்லாம் செய்தா கண்ணாடி பிரதிபிம்பத்தை போல நீ சாத்திக் கொள்வாய் என்பது உண்மை. ஏன் நமக்கு பகவானுக்கு திருவாராதனம் பண்றோம்? நமக்கு தான் வரப்படுது. இப்ப நாம அலங்காரம் பண்ணவன கண்ணாடி போய் நின்னாடுறது, நம்முடைய பிரதிபிம்பம் தெரியறதுனோ? அதே போல பிரதிபிம்பத்தை போல பகவானுக்கு நாம வந்து திருவாராதனை பண்ணியாச்சுன்னா பிரதிபிம்பத்தை போல நீ சாத்திக்கிற, அப்ப அதே திருவாராதனம் கிடைக்கிறது, அந்த பிரசாதம். இதுதான் உண்மை. ஆக பகவானுக்கு ஆராதனை பண்ணாமலேயே நம்மையே உயர்த்தி கொள்கிறோம் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அப்பனா அவனுக்கு ஆராதனை பண்ணினா நம்மை நாமே உயர்த்தி கொள்கிறோம். இது போல நாம அலங்காரம் பண்ணா கண்ணாடியில் நம்ம பிம்பம் தெரியறதுனோ? அதே போல கண்ணாடிக்கு அலங்காரம் பண்ண முடியாது. கண்ணாடி போல நமக்கு கண்ணாடிக்கு அலங்காரம் பண்ண முடியாது, நமக்கு அலங்காரம் பண்ண முடியுமா? அவ பகவானுக்கு திருவாராதனை பண்ணியாச்சுன்னா அது என்ன ஆகும்? நிஜமா எனக்குத்தான் அலங்காரம், எனக்குத்தான் அலங்காரம். அதே போலதான் நிஜம்தான் பகவான். அப்ப நாமெல்லாம் என்ன பொய்யான்னா? பொய் இல்ல, பகவானுடைய அம்சம் தானே நாம். நல்லா பாத்துக்கோ, இதைத்தான் சுவாமி சொல்றாரு, பகவானுடைய அம்சம் தானே நாம, நாம பொய் கிடையாது. பகவானுக்கு திருவாராதனமா எனக்கு கிடைக்குமான்னா பிரசாதம் கிடைக்கிறது, பகல் 10 40 வருஷம் எல்லாம் கிடைக்கிறது. அப்ப என்ன அவருடைய அம்சம் தானே. அப்ப அவருக்கு திருவாராதனா நமக்கு பண்ணி கொள்வதாதான் அர்த்தம். அதனால என்ன பண்ணோம்? அவருக்கே பண்ணிடலாம். அவருக்கு பண்ணியாச்சுன்னா அதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுனோ? ஏன்னா நாம் பகவானின் அம்சமானபடியாலே கண்ணாடியில் நம் முகத்தின் ஒளிபட்டால் அது பிரதிபலிக்கிறதுனோ? நம்முடைய முகத்தின் ஒளிபட்டா அது பிரதிபலிக்கிறதுனோ? அந்த சக்தி கண்ணாடிக்கு இருக்கு. அதே போல சரி, கண்ணாடியில் சுவாமி ஏதோ ஒரு பதார்த்தத்தை வைப்போம், பதார்த்தத்தை வச்சு பார்த்தா அது பிரதிபலிக்கணும், பிரதிபலிக்காது. கண்ணாடிக்கு இருக்க சக்தி என்னன்னா நம்முடைய பிம்பத்தை தடுக்கிறது, தடுத்து திருப்பி அனுப்புறது. ரசம் போயிடுச்சுன்னா அது வேற விஷயம். ரசம் பின்னாடி ரசம் இருந்துச்சுன்னா அந்த நம்முடைய பிம்பத்தை, நம்ம எந்த பிம்பம் நமக்கு முன்னாடி போறதோ அந்த பிம்பத்தை தடுத்து திருப்பி நமக்கு அனுப்புறது.
ஆனா மீதி வஸ்துக்கள் மீதி பதார்த்தங்கள்லாம் திரும்பி அதோடு தடுக்கிறது. இங்க ஷவர் இருக்கு, ஷவருக்கு முன்னாடி நம்ம வெப்பம் வைக்கிறது, அது திருப்பி நம்ம கிட்ட வருதானே? வராது. திருப்பி அனுப்பக்கூட சக்தி இல்லை. அது கண்ணாடிக்கு அந்த தடங்கி மேலே அனுப்புறதானோ எத்தனை வேகம் திரும்பி வருதுன்னா கண்ணாடி என்று கிரகிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துடுறது, முன்னாடியே வந்தது. அப்ப கண்ணாடி இப்ப கண்ணாடி நம்ம பாக்குறோமோ, நம்ம முகம் தெரியறது சுவாமி வாசம் தான். முகத்துக்கு வெளியிலையும் கண்ணாடி இருக்கு, பிரேம்லாம் இருக்கணும் முகத்துக்கு கண்ணு எல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நம்ம பாக்குறோமா? பாக்குறது கிடையாது. அங்க நிறைய அந்த கண்ணாடி அழுக்கெல்லாம் ஒட்டின்னு இருக்குமோனோ, அதெல்லாம் பார்ப்போம், பார்க்கறதே கிடையாது. அந்த கண்ணாடி கீழே யாராவது கிஃப்ட் கொடுத்துருப்பா, அவர் பேரும் போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்க்கணும், பார்க்கறது கிடையாது. ஆனா நம்ம நேரா நம்முடைய முகத்தை மட்டும் தானே பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இதை பர்டிகுலரா இது யார் கொடுத்தா, என்ன கொடுத்தா, இதுக்கு அழுக்கு எங்க இருக்கு அது பார்க்கணும். ஆனா முதல்ல நம்ம கண்ணாடியை பார்க்கச்சே நம்ம முகம் தானே தெரியுது. அப்ப என்ன தெரியுது? அப்ப இத்தனைக்கும் கண்ணாடி யார் கொடுத்தான்னு பேர் சின்னதா இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு தடவையும் கண்ணாடியை பார்க்கும்போது அவர் பெயரை பார்க்கறது இல்லை, அழுக்க பார்க்கறது இல்லை, நம் முகத்தை தானே பார்க்கிறோம். இதுதானே அந்த கண்ணாடியும் இருப்பது கணிப்பதற்கு முன்னாடி நம் முகத்தை பிரதிபலிக்கிறதுனோ இதுவும் உண்மையான முகம்தான். அப்ப கண்ணாடியில் பிரதிபலிப்பதும் உண்மையான முகம்தான் தெரிவிக்கிறார். அதற்கு மேல இன்னும் 4-5 விஷயம் சொல்றார். 4-5 விஷயம் சொன்ன உடனே மேற்கொண்டு பிரத்யட்சம், இது மூணு விஷயம் இல்லையா பிரமாணங்கள், பிரத்யட்சம், அனுமானம், சப்தம்னு 3 பார்த்தோமோ. அதுல பிரத்யட்ச விஷயம் பூர்த்தி ஆக போறது. பூர்த்தி ஆன உடனே அனுமானம் ஆச்சரியமான விஷயம். ஆனா கொஞ்சம் நெருடலா இருக்கும், சிரமமா இருக்கும். அப்படி இது கூட சமந்தான் சொன்னேன், உங்களுக்கு ஒன்றும் சிரமமே தெரியாது. அது இன்னைக்கு பார்த்த விஷயம். வேதாந்தங்களுடைய விசாரம் எப்படி பண்றோம்? நியாயசாஸ்திரம், மீமாம்ச சாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரம் இதை வச்சுட்டு தான் பண்றோம். ஆனா இதுல வியாக்கரண சாஸ்திரத்தை விட்டுருங்கோ, அது இலக்கணம். அது மிச்சம் ரெண்டுமே பகவான் மேல அபிப்பிராயம் இல்லாதவர்கள் பண்ணபடியால கூட அதை நம்ம எடுத்துக்கிற மாட்டோம். அது பெரியவர்கள் எடுத்துட்டா, ரிஷிகள்லாம் எடுத்துட்டா, அதை எடுத்துட்டு வேதாந்த வாக்கியத்துக்குண்டான அர்த்தத்தை நிர்ணயிக்கிறா இல்லையா? அதை இன்னைக்கு பார்த்திருக்கோம். அதனால்தான் அது எப்படி எடுத்திருக்கா, என்னமா எடுத்திருக்கா அப்படின்னு தெரிவிக்கிறது தான் யதீந்திரவாத தீபிகான்னு பார்த்தோம். அதுக்கு மேற்கொண்டு பிரத்யட்சத்துல எல்லாமே உண்மை. மிருகதிருஷ்டிகா என்று சொல்லக்கூடிய காணல் நீரும் உண்மை. கண்ணாடி நம்மளுடைய பிம்பத்தை முகத்துல பார்க்கணும், அதுவும் உண்மை. அப்புறம் மேற்கொண்டு இன்னும் நிறைய மொழி சொல்லும், அதெல்லாம் உண்மைன்னு தெரிவித்திருக்கார். இது இத்தனையும் உண்மை. மேற்கொண்டு இன்னும் 4 திருஷ்டாந்தம் எடுத்து இதோட பூர்த்தி பண்றார். பிரத்யட்சத்தை பூர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனுமானம் எடுக்கிறார். அனுமானம் எடுத்து முடிச்ச உடனே சப்தத்தை எடுக்கிறார். சப்தம் ரொம்ப சுலபம், நமக்கு தெரிஞ்ச விஷயம். சப்தம் என்னன்னா வேதாந்த விஷயங்கள், அந்த விஷயங்கள் எடுத்துக்கார். ஆச்சரியமான விஷயம் என்னன்றது நாளை தினம் பார்ப்போம். அதுபோல இந்த வாரம் எல்லாமே பகல் 10 ராப்பத்து உற்சவம் இருக்கிறபடியால கொஞ்சம் அடிய சன்னதிகள்லாம் போக வேண்டி இருக்கிறபடியால கொஞ்சம் சமமா இருந்தது. நாளைக்கு ஆலோசனை நிச்சயமா உண்டு. இதுக்கப்புறம் அடுத்த வாரமும், அதுக்கப்புறம் அடுத்த வாரம் தான் இருக்கும். அடுத்த வாரம் கூட போகி, திங்கக்கிழமை போகி வந்துடுறது முடியாது. திருக்கல்யாண உற்சவங்கள் மேற்கொண்டு ஆண்டாள் திருவாடி போல சாத்து மராதன ஆயிடுது. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் சங்கராந்தி. அன்னைக்கும் எல்லாரு காலையும் எல்லாருடைய அகத்திலேயோ அவாவாரில் நிறைய விஷயங்கள் இருக்கிறோம். அதனால் அன்னைக்க முடியாது. அடுக்கு அடுத்த நாள் போகணும். நாளை தினம் காலட்சேபம் உண்டு, 5 மணிக்கு உண்டு. இப்போ ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். ஆழ்வாரம் பெருமானார் திய திருவிழேசனம், ஆச்சாரியின் திருவிழேசனம், பாகவதால் திருவடிகளே சரணம். ஓரளவுக்கு புரிஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன். புரியுது சுவாமி, புரியுது சுவாமி, நன்னாவே புரியுது சுவாமி. அடியேன் தன்யனானி ஸ்ரீ கிருஷ்ணாச்சரணம். அடியேன் சுவாமி, நல்ல வழக்கம் சொன்னீங்க. அடியேன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய. சுவாமி நீதான் புரியுற வரைக்கும் எங்களுக்கு இது பண்றீரே சுவாமி, கண்டிப்பா புரியுது சுவாமி. அடியேன் சுவாமி ராமானுஜாய நமக. நன்றா புரியுது சுவாமி. தன்யஸ்ரீ சுவாமி, ஸ்ரீமதி ராமானுஜாய. தன்யஸ்ரீ சுவாமி. அடியேன் சுவாமி, ஒவ்வொரு விஷயமும் தெரிய தெரிய ஆர்வம் அதிகமா இருக்கு சுவாமி. அடுத்தது என்ன, அடுத்தது என்ன? தன்யஸ்ரீ சுவாமி. சந்தோஷம். அடியேன் சுவாமி நமஸ்காரம் சுவாமி. இந்த கண்ணாடி பிரதிபிம்பம், இந்த பிரதிபலிக்கிறதும் நம்ம பிரசாதம் திருவாராதனை பண்றதும், அது ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த புக்கை பார்க்கும்போது ஒண்ணுமே புரியல சுவாமி. ஒன்னொன்னா என்னடா அது அப்படின்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப அருமையா அற்புதமா புரியுற மாதிரி இருக்கு, அடியனுக்கே புரியுற மாதிரி இருக்கு. ரொம்ப கிருதஜ்ஞர்கள் சுவாமி. அடியேன் ஸ்ரீமதி ராமானுஜன். தன்யஸ்மி சுவாமி. ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கு அப்படியே மனசுல ரொம்ப நிறைய சாதிச்சேன்.
இந்த கண்ணாடியில பிரதிபலிக்கிறது அதுக்கும் நம்ம பெருமாள் திருவாராதனை பண்றதை கம்பேர் பண்ணது வந்து ரொம்ப அதி அற்புதமா இருந்தது சுவாமி. அடியேன் ஸ்ரீமதி ராமானுஜன் தன்யோஸ்மி சுவாமி. அடியேன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. தேவரே திருவடியை சேவிச்சுக்கிறேன் சுவாமி. தன்யோஸ்மி சுவாமி. அடியேன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி. அடியேன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக.